அனைவருக்கும் வணக்கம். E-Learn Profile Context for 21st July. We are going to discuss week 3 உடைய review. So previously நம்மளுடைய டிஸ்கஷன் கொஞ்சம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸாக பாருங்கள், ஓகேங்களா? ஸோ அதனால தான் நம்ம எப்பயுமே அந்த வீக் முடியும் போது அந்த ரிவ்யூ போடுறது. நான் ஃபோர்காஸ்ட் நம்ம போடக்கூடாது. செபியை பொறுத்த வரைக்கும் லேட்டஸ்ட் சார்ட்ஸ் இதெல்லாமே இது பண்ணக்கூடாது, ஃபோர்காஸ்ட்டோ இதுவும் அப்டேட் பண்ணக்கூடாது. அதனால தான் நம்ம போஸ்ட் ரிவ்யூ மாதிரி கொண்டு உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுக்கும்போது உங்களால் அப்கமிங் வீக் உண்டான பிளானை இண்டிவிஜுவலாக உங்களால் பண்ண முடியும் அப்படின்றது தான். ரிவ்யூவாக இருக்கணுன்றது யூடியூப்பு. இதை டீட்டெயில்டாக லேர்ன் பண்ணுன்னு விருப்பப்படுறவங்களுக்கு மட்டும்தான் நம்ம மென்டார்ஷிப் பண்ணுறோம், ஓகேங்களா? ஸோ சிலர் இதில் நம்ம எல்லாமே காஸ்ட் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஆஃபர் இதெல்லாம் ஃபிக்ஸ்டு, அவ்வளோதான். இந்த மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் இது ஃபிக்ஸ்டு. இது உள்ளே என்னென்ன தான் கவர் பண்ண போகிறோன்றது நம்ம ரெகுலராகவே அப்டேட் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் கால் பண்ணி கேட்டிருக்கீங்க, சொல்லியிருக்கீங்க. எங்களுடைய ஸ்டாண்ட்ஸ் இப்படி க்ளீனாக இருக்கும், அப்போ தான் அது ஒரு ஃபுல்ஃபில்டாக இருக்கும். ஓகே, ஸோ ரெகுலராக இந்த சேனலுக்கு நியூவாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய யூடியூபோடைய ப்ளேலிஸ்ட்லேயே உங்களுக்கு கிளியராக மார்க்கெட் ப்ரொஃபைலோடைய பேசிக் தனி ப்ளேலிஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கான்டெக்ஸ்ட் வைஸாக நம்ம அப்டேட் பண்ண டீட்டெயில்ஸ் கான்டெக்ஸ்ட் ஃபோல்டரில் இருக்கும். ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைல் எப்படி ப்ரைஸ் ஆக்ஷன் அது மாதிரி மெத்தட்ஸ் மார்க்கெட் ப்ரொஃபைல் மட்டுமே ரெஃபர் பண்ணி நெக்ஸ்ட் டே மார்க்கெட்டை ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்றவங்க இதை நீங்கள் ரெஃபர் பண்ணாலே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். அதுக்கப்புறம் இந்த சப்ஜெக்டை நீங்கள் டீட்டெயில்டாக படிக்கலாமா அப்படின்ற ரெக்குயர்மெண்ட்ஸ் உங்களுக்கு வரும். இதை படிக்கிறதுக்கு நிறைய வீடியோஸ் இருக்குது. அதுக்கப்புறமா லாட் ஆஃப் ட்ரைனர்ஸ் இருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய புக்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி இந்த மெத்தடை நீங்கள் ப்ரொஃபஷ்னல் ட்ரேடராக வரத்துக்கு படிக்கலாம். இல்லை உங்களுக்கு ஒரு டியூட்டர் வேணும், உங்களுக்கு ஒரு மென்டார் வேணும் அப்படின்னும் போது எங்களை நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஏற்கனவே மென்டார்ஷிப்பில் ஜாயின் பண்ணவங்க கொடுத்த ஃபீட்பேக்ஸ் போட்டிருக்கோம். இன்னும் சில ஃபீட்பேக்ஸ்லாம் இந்த அப்கமிங் வீக்ஸில் நாங்கள் அப்டேட் பண்ணுறதா இருக்கும். அதுக்கப்புறம் மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் அப்படின்னும் போது அந்த மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில் மார்க்கெட் ப்ரொஃபைல், ஆர்டர் ஃப்ளோ, அதுக்கப்புறம் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட், இந்த 3 விஷயங்களையும் டீட்டெயில்டாக படிக்கிறது தான் மென்டார்ஷிப் ப்ரோக்ராம், ஓகேங்களா? ஆனால் இல்லை எங்களுக்கு மார்க்கெட் ப்ரொஃபைல் மட்டும் தனி சப்ஜெக்டாக நீங்கள் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கவங்களுக்கு தனியாக நாங்கள் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். மார்க்கெட் ப்ரொஃபைல் இன்டென்சிவ் ப்ரோக்ராம்னு கொடுத்துருக்கோம். 8,899 ப்ளஸ் ஜிஎஸ்டி, ஓகேங்களா? இதை நம்ம கொடுத்துருக்கோம். இது இல்லாமல் ஆர்டர் ஃப்ளோ தனி கோர்ஸாக நிறைய பேர் ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கீங்க, ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கீங்க, மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. ஆனால் இங்கே ஆர்டர் ஃப்ளோ தனி ரெக்வஸ்ட்டாக உங்களுக்கு வரணும் அப்படின்னும் போது இதை ப்ராப்பராக நான் அனலைஸ் பண்ணணுன்னு பார்க்குறேன். எவ்வளோ பேர் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். ஸோ ஆர்டர் ஃப்ளோ அதுக்கான கூகுள் ஃபார்ம் லாஸ்ட் டைமும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருந்தோம். ஒரு சிலர்லாம் அப்டேட் பண்ணியிருக்கீங்க. இப்போது இந்த வாட்டியும் அதை டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம். இந்த லிங்க்கில் போயிட்டு நீங்கள் ஆர்டர் ஃப்ளோ கோர்ஸில் உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் ஆர்டர் ஃப்ளோ படிச்சிருப்பீங்க, ஓகேங்களா? அதில் ஒரு சில விஷயங்கள் டீப்பாக லேர்ன் பண்ணணுன்னு நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பீங்க. ஆனால் அதுக்கான வழிமுறைகள் கிடச்சிருக்காது, ஓகே? ஏன்னா ஒரு சில ட்ரைனர்ஸ் இன்ட்ராடே மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறவங்களா இருப்பாங்க. நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் தேவையில்லைன்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் நீங்கள் டீட்டெயில்டாக படிக்கணும், சப்ஜெக்ட் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னும் போது நீங்கள் எந்த மாதிரியான டாபிக்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்றத ஒரு ரெக்குயர்மெண்ட்டாக இந்த ஃபார்மில் ஃபில்அப் பண்ணி கொடுத்து மார்க்கெட் ப்ரொஃபைலில் அட்வான்ஸ் லெவலாக டீட்டெயில்டாக லேர்ன் பண்ணுறதுக்கு உங்களால் எவ்வளோ பேர் பண்ண முடியும் இந்த கோர்ஸ்க்குன்றத டீட்டெயில்ஸாக நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எவ்வளோ பேர் ரெக்வஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்ற டீட்டெயில்டு பார்த்துட்டு எப்படி மார்க்கெட் ப்ரொஃபைல் தனி இன்டென்சிவ் ப்ரோக்ராமை க்ரியேட் பண்ணணும், அதே மாதிரி ஆர்டர் ஃப்ளோவை நம்ம தனி இன்டென்சிவ் ப்ரோக்ராமை இங்கே க்ரியேட் பண்ணி டிஸ்பிளே பண்ணிடலாம், ஓகேங்களா? ஸோ அப்போது இதெல்லாமே எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா ரெக்கார்டட் செஷன்ஸ் அண்டு கண்டினியூஸ் டவுட் கிளியரிங் செஷன்ஸ், அந்த மாதிரி அப்படியே கோர்ஸ் அப்படின்னு விட போகிறதில்ல. அது மாதிரி ஒரு கண்டினியூஸ் கிளாஸ் மாதிரி தான் அது கொண்டு போக போகிறோம். அப்போ இந்த இடத்துல எப்படி இங்கே மார்க்கெட் ப்ரொஃபைல் தனியாக இருக்குது, அதே மாதிரி ஆர்டர் ஃப்ளோ உங்களுக்கு தனியாக வேணும் அப்படின்னும் போது அதுக்கு உண்டான அட்வான்ஸ்க்கு உண்டான ரெக்வஸ்ட்டை நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஃபார்மில் ஃபில்அப் பண்ணி கொடுங்க. இதை டேட்டாஸை எடுத்துகிட்டு இந்த மந்தோட எண்ட்லேயோ இல்லை ஃபஸ்ட் வீக் ஆஃப் ஆகஸ்ட்லேயோ நம்ம என்ன பண்ணிடலாம், அதுக்கான இசை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அப்போது E-Learn ப்ரொஃபைல்லேருந்து மார்க்கெட் ப்ரொஃபைலை டீப்பாக லேர்ன் பண்ணணும்
நான் சொல்கிறது டீப் இன்டென்சிவ் ப்ரோக்ராம், வெரி டீட்டெயில்டாக இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு 50 ஹவர்ஸ்க்கான செஷன்ஸ் இருக்கும். அந்த 50 ஹவர்ஸ்க்கான செஷனுமே மார்க்கெட் ப்ரொஃபைல் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபுல்லி கண்டென்ட்டாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரியலி இந்த சப்ஜெக்ட் பிடிச்சிருக்கு, இதில் நான் வந்து மாஸ்டர் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு டெஃபினட்டாக இது நல்ல ஒரு கோர்ஸாக இருக்கும். ஓகே, இது வந்து இது நீங்கள் எங்களால் அவ்வளோதான் சொல்ல முடியும். விருப்பப்படுறவங்க இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இனிஷியேட்டிவ் நம்ம எடுத்திருக்கோம். இதுக்கு உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து, இது உங்களோட ரெக்வஸ்ட் பேஸ் பண்ணி தான் நான் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஒரு பக்கம் மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் அது டீட்டெயில்டாக போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் இல்லை இன்டென்சிவ் கோர்ஸ் மட்டும் எங்களுக்கு வேணும் அப்படின்னவங்களுக்கு மார்க்கெட் ப்ரொஃபைல் பண்ணி கொடுத்தாச்சு. இப்போ ஆர்டர் ஃப்ளோ தனியாக வேணும் அப்படிங்கிறதுக்கு ஆர்டர் ஃப்ளோக்கான ஒர்க் பண்ணி நம்ம தனியாக கோர்ஸை க்ரியேட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ உங்கள் ஃபார்மில் அப்டேட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ லாஸ்ட் செஷன்ஸில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 14th ஜூலை கான்டெக்ஸ்ட்டுக்காக நம்ம போட்டிருக்கோம். அப்போ 14th ஜூலை கான்டெக்ஸ்ட் அப்படின்னும் போது நம்ம அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய 14th ஜூலைலேருந்து நம்ம ரிவ்யூ பண்ணி இந்த வீக் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்றத எப்படி கான்டெக்ஸ்டாக பார்க்குறது அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த 14th ஜூலைக்கு முன்னாடி இருக்கிறத நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் யூடியூப்பில் இருக்கக்கூடிய அந்த லாஸ்ட் வீக்கோட ரிவ்யூவை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு யூஸ்வலாக நம்ம பார்க்கக்கூடிய அந்த மந்த்லி வீக்லி பிரகாரமே நம்ம அதை ஃபாலோ பண்ணுவோம். ஸோ பெல் கர்வ் பொறுத்த வரைக்கும் ப்ராப்பராக நமக்கு டெவலப் ஆன பெல் கர்வ் ஆல்மோஸ்ட் எதுக்கு முன்னாடி தான் மார்ச் வரைக்கும் தான் ப்ராப்பர் டெவலப்மெண்ட். ஏப்ரலுக்கு அப்புறம் வந்து அது வந்து அந்த அளவுக்கு வந்து டெவலப்மெண்ட் வந்து ஒரு கிளாரிட்டியே கிடையாது. ஓகேங்களா? பி ஹானஸ்ட், அது நம்ம வந்து கிளியர். அப்போ இண்டிவிஜுவல் பெல் கர்வ் தான் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இப்போது லாஸ்ட் மந்தோடைய ப்ரொஃபைல்குள்ளே தான் இந்த மந்தோடைய ப்ரொஃபைல் இருக்குது. ஸோ ஜூன் மந்தோட ப்ரொஃபைல்குள்ளே தான் ஜூலை மந்தோட ப்ரொஃபைல் இருக்குது. இங்கே ரெண்டுத்துலேயுமே நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. ஸோ இது என்ன சொல்லுது, ஸ்டில் இனிஷியேட்டிவ் இல்லை, ஃபர்தர் இனிஷியேட்டிவ் மார்க்கெட்டில் இல்லை. ஸோ இந்த மந்த் என்ன இல்லை, ஃபர்தர் இனிஷியேட்டிவ் மார்க்கெட்டில் இல்லை கம்பேரிங் ப்ரீவியஸ் மந்த். ஓகேங்களா? ஓகே, அப்போ இனிஷியேட்டிவ் இல்லைன்னா யார் இருக்காங்க, சிம்பிள் ரெஸ்பான்சிவ் இருக்கிறாங்க. அப்போ ரெஸ்பான்சிவோடைய ஒர்க் என்ன, பெல் கர்வில் ஒர்க் என்ன, ஹைலேருந்து திரும்ப ஃபேர் ப்ரைஸ்க்கு வருது, லோலேருந்து திரும்ப ஃபேர் ப்ரைஸ்க்கு கொண்டு வர்றது. இதுதான் வந்து ரெஸ்பான்சிவ் ஆக்ஷன். இப்போ அதுதான் இங்கே நடக்குது. ஸோ ஹையில் ப்ரைஸ் போக முடியல, இந்த மந்த் பிகினிங்கில் ரிஜெக்ட் ஆகுது. அப்படின்னும் போது என்ன பண்ணும், ஃபேர் வேல்யூக்கு வரணும். இப்போ ஃபேர் வேல்யூக்குள்ளே தான் இப்போது ப்ரைஸ் என்ட்ரி ஆகிருக்கு, போத் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. கிளியர்? ஸோ இது வந்து மந்த்லி ப்ரொஃபைலில் இந்த கிளாரிட்டி இருக்குது. போன வாட்டி டிஸ்கஸ் பண்ணுமே நம்ம சொன்னோம். ஸோ மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இந்த 56,000க்கு பிலோவில் பேங்க் நிஃப்டி வரக்கூடாது, நிஃப்டி 25,000க்கு பிலோவில் வரக்கூடாது அப்படின்னு ஒரு பாயிண்ட்டை நம்ம சொல்லியிருந்தோம். அதை நீங்கள் கான்டாக்ட் வைஸாக ஃபாலோ பண்ண முடியுன்றதை போன செஷன்லேயே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வீக்லி ப்ரொஃபைல். வீக்லி ப்ரொஃபைல் பார்க்கும்போது உங்களுக்கு தேர்ட் வீக், லாஸ்ட் வீக் ஆஃப் ஜூன், இந்த ப்ரொஃபைல் இது வந்து உங்களுக்கு லாஸ்ட் வீக் ஆஃப் ஜூனுடைய லாஸ்ட் வீக்கோடைய ப்ரொஃபைலுக்குள்ளே தான் ப்ரைஸ் வந்து இருக்குது. இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ மந்த்லியில் இருக்கக்கூடிய ரேஞ்சும் வீக்லியில் இருக்கிற ரேஞ்சும் நமக்கு கனெக்ட் ஆகுது. கரெக்டுங்களா? ஸோ இந்த ப்ரொஃபைல் ஏற்கனவே அதுக்கு முந்தின வாரத்தில் இருக்கக்கூடிய பேலன்ஸ்டு ப்ரொஃபைல் இருந்தால் என்ன பண்ணிச்சு, புஷ் பண்ணி. அப்போது இந்த இடத்துல யார் இருக்காங்க, பையர்ஸ் இருக்கிறாங்க. கிளாரிட்டி கிடைக்குதுங்களா? இந்த இடத்துல பையர்ஸ். அப்போ இந்த பையர்ஸ் இங்கே கொண்டு போனாங்க, இதுக்கப்புறம் அவங்க போக முடியல, எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பெல்கை வந்து இங்கே டெவலப் ஆகிட்டு. கிளாரிட்டி கிடைக்குதுங்களா? கிளியர்? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுங்களா? ஓகே, நெக்ஸ்ட். இப்போ இது வந்து என்னது, மந்த்லி வீக்லி நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த லெவல்ஸ் வந்து கிளியராக தெரிஞ்சிடும். இந்த லெவல்ஸ் தெரியும் போது ஒரு வீக்லி ட்ரேடிங்கோ இல்லை மந்த்லி ட்ரேடிங்கோ இல்லை கொஞ்சம் ஹோல்டில் ட்ரேட் பண்ணக்கூடியவங்க, ஆஃபீஸ் கோயர்ஸ், அவங்களுக்குலாம் எது ஹெல்ப்பிங்காக இருக்கும், ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஹெல்ப்பிங்காக இருக்கும். ஸோ அகெயின்
ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் அவ்வளோ ஈஸியஸ்ட் சப்ஜெக்ட் கிடையாது. நிறைய பேர் நம்ம குரூப்லேயே கமெண்ட் பண்ணியிருக்காங்க, கேப் அப் ஆனால் என்ன பண்ணுறது, கேப் டவுன் ஆனால் என்ன பண்ணுறதுன்றது. ஸோ அவ்வளோ ரிஸ்க்கான அது ஒரு ஆக்டிவிட்டி தான். ஆனால் அதை ப்ராப்பராக நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கற்றுக்கிறது, டீட்டெயில்டாக கற்றுக்கிறது, மணி மேனேஜ்மெண்ட் வித் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டும் கற்றுக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியம். யாரெல்லாம் ப்ரொஃபஷ்னலாக இதை வந்து ஒரு பிஸ்னஸாக பண்ணணும், ஒரு டீசென்ட் கேபிட்டல், ஓகேங்களா. ஸோ ஒரு டீசென்ட் கேபிட்டல்ன்றது ஒரு பொசிஷன் ட்ரேட் ஆச்சு ஒரு 10 lakh அப்படின்னா ஒரு டீசென்ட் கேபிட்டலாக இன்றைக்கி இருக்கக்கூடிய நம்மளுடைய லாட் சைஸு நம்மளோட மார்ஜினுக்கு கரெக்ட். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் எவ்வளோ இன்கம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க? ஒருத்தர் ஃபுல் டைம் ட்ரேடராக வேணும் அப்படின்னா அவர் மந்த்லி எவ்வளோ இன்கம் எக்ஸ்பெக்ட் பண்ணணும்? அட்லீஸ்ட் 1 lakh அவர் வந்து இன்கம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணணும். அப்போ தானே அவர் வந்து ஃபுல் டைம் ட்ரேடராக வர முடியும். அப்போ 1 lakh எடுக்க முடிகிற மாதிரி நம்ம என்ன பண்ணோம், நம்மளுடைய மெத்தடாலஜி எல்லாத்தையும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி அதை என்ன பண்ணணும், ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி நீங்கள் பண்ணணும். ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி நீங்கள் பண்ணும்போது தான் ஒரு டீசென்ட் கேபிட்டலை கொண்டு வந்து ஒரு டீசென்ட் இன்கம் உங்களால் மந்த்லி எடுக்க முடியும், ஓகேங்களா. ஸோ இதுதான் உங்களுடைய டார்கெட் மைண்டாக இருக்கணும். வீக்லி லெவல்ஸ் பார்த்துரும். வீக்லி லெவல்ஸ்லேருந்து நமக்கு டெய்லி லெவல்ஸ் எப்படி நடக்குது அப்படின்னு ஒர்க் பண்ணும். இது வந்து போன வாட்டி நம்ம வரைஞ்சது அப் டு அந்த 14th ஜூலை வரைக்கும் வரைஞ்சிடணும். இது வரைக்கும் தெரியுதுங்களா? அப்போ அது வரைக்கும் நம்ம பார்க்கும்போது எது வரைக்கும் ப்ரைஸ் வரலாம் அப்படின்றத கிளியராக என்ன பண்ணிடணும். நம்ம இந்த இடத்துல உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகிடுச்சு, மேலே போக முடியல, கீழே இந்த லெவலுக்கு வர முடியல, டெஃபினட்டாக இந்த லெவலில் ப்ரீச் பண்ணிவிட்டு இங்கே நெக்ஸ்ட் லெவலுக்கு மார்க்கெட் வரும் அப்படின்றத ஆல்ரெடி வந்து என்ன பண்ணியிருந்தோம், நம்ம கிளியராகவே வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருந்தோம், ஓகேங்களா. போன வாரத்தில் நம்ம டிஸ்கஸ் பண்ணி ஓகே பெல்கோ கொடுத்த லெவல்ஸ்க்கு மார்க்கெட் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கா அப்படின்னா ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்றதுக்கு உங்களுக்கு எவிடன்ஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ இந்த வாரத்தோடைய லெவல்ஸ்க்கு இந்த வாரம் ப்ரொஃபைல் வந்து டெவலப் ஆகிருக்கு. ஸ்டில் வந்து ப்ரொஃபைல் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்றத நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். இப்போ இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு ப்ரொஃபைலாக கன்வெர்ட் பண்ணுவோம். இப்போ இந்த ப்ரொஃபைலில் இப்போ ப்ரைஸ் வந்து எங்கே இருக்குது அப்படிப்பா, ப்ரொஃபைலோட லோவில் இருக்குது. அப்போ ப்ரொஃபைலோட லோவில் நான் வரைஞ்ச ஒரு குரூப் ஆஃப் ப்ரொஃபைல்ஸ், ஓகேவா. இது ஸ்விங் மாதிரி இருக்குல்ல, இந்த ஸ்விங் அப்படியே நான் வந்து ஒரு ப்ரொஃபைலாக கன்வெர்ட் பண்ணுறேன், ஓகேவா. இது வந்து இந்த ஸ்விங்கை ஃபுல்லாத்தையும் ஒரு ப்ரொஃபைலாக வந்து கன்வெர்ட் பண்ணுறேன். அப்படி ப்ரொஃபைலாக கன்வெர்ட் பண்ணும்போது இப்போ கரண்ட்டாக ப்ரைஸ் எங்கே இருக்குதுன்னு பாருங்க, ப்ரொஃபைலோட லோவில் இருக்குது. அப்போது இங்கே யார் வந்தால் தான் மார்க்கெட் ஃபர்தராக கீழே போகும், இனிஷியேட்டிவ் செல்லர் வரணும். இப்போ கடைசியாக வந்திருக்கக்கூடிய ப்ரொஃபைல் என்ன வந்திருக்கு, மார்க்கெட் ஓப்பன் ஆகி டெஸ்ட் எடுத்துகிட்டு டவுன் வந்து இங்கே ஃபவுண்டேஷன் ஆகி இந்த ஃபவுண்டேஷன்லேருந்து ப்ரைஸ் என்ன பண்ணணும், இனிஷியேட்டிவ் செல்லராக வரணும். அப்போ தான் இங்கே ப்ரொஃபைல்லேருந்து டவுன் போகுது. கிளாரிட்டி கிடைக்குதுங்களா? ஓகே. இப்போ அதே மாதிரி இங்கே பக்கம் நிஃப்டி, இது பேங்க் நிஃப்டியோடைய பார்ப்போம். இப்போ நிஃப்டியோடையது நமக்கு இங்கேருந்து இங்கே ப்ரொஃபைலோடைய லெவல்ஸ் பார்ப்போம். ப்ரொஃபைல் எங்கே இருக்குது, லோவில் இருக்குது. அப்போ இங்கேருந்து யார் வரணும், இனிஷியேட்டிவ். அப்போது கடைசியாக மார்க்கெட் வந்து ஃப்ரைடே அன்றைக்கி டவுன் வந்திருந்தாலும் ஃபர்தர் டவுன் வந்து இந்த வீக் இருந்தால் தான் ப்ரைஸ் கீழே போகும். கிளாரிட்டி புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அது ப்ரொஃபைலில் நமக்கு கிளியராக தெரியுது. ஓகே, இது வந்து இது. இப்போ திரும்பவும் ப்ரொஃபைல் மேலே போகும்போது எப்படிலாம் வந்து ரியாக்ட் பண்ணும் அப்படின்றத உங்களால் என்ன பண்ண முடியும், புரிஞ்சுட்டு ஒர்க் பண்ண முடியும். இப்போது இங்கேருந்து ப்ரைஸ் ரியாக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா திரும்பவும் ப்ராப்பராக வந்து இது இந்த இடத்துல ஒரு ரிவர்சல் நடக்குது, அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்போ அந்த ரிவர்சலுக்கு அப்புறம் ப்ரைஸ் எங்கே போவோம், கட்டாயம் 57,000 லெவலுக்கு போகும். அதே மாதிரி தான் இங்கே நிஃப்டியோட லெவல்ஸில் பார்ப்போம். இப்போ நிஃப்டியோட லெவல்ஸ் இங்கே ரிவர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் எங்கே போவோம், மார்க்கெட்டு இந்த இடம். ஸோ 25 ஒரு 300 to 400 பாயிண்ட்ஸ் அப்படி ரேலி இருக்கும், ஓகேங்களா. இதுக்கப்புறமா ஃபர்தர்
இனிஷியேட்டிவ்ஸ் பையிங் வந்து அந்த டே ப்ரொஃபைலுக்கு வரும்போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஷார்ட் டைம் ட்ரேடர்ஸ் கரெக்டாக மார்க்கெட்டில் யார் ஆக்கிபை பண்ணியிருக்காங்க, ஷார்ட் டைம் ட்ரேடர்ஸ் வந்து ஆக்கிபையில் இருக்காங்க. அவங்க ஒரு லெவல் இங்கே பை பண்ணுவாங்க, இங்கே செல் பண்ணுவாங்க, அது ஒரு லெவல். ஓகேங்களா? அவங்க ஆக்டிவாக இருக்கிறாங்கன்னும் போது நெக்ஸ்ட் நம்ம டார்கெட் எங்கே வரும்? 25,500. ஸோ இது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து அந்த ஹை வேல்யூ நோடுன்னு சொல்லலாம், இல்லை ஹை வால்யூம் நோடுன்னு சொல்லலாம், லோ வால்யூம் நோட், இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிட்டு இது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து என்ன இருக்கணும், ஒரு பிளானர் கிளியராக இருக்கணும். இந்த பிளானருக்கு அப்புறமா தான் நீங்கள் என்ன பண்ணணும், கான்டெக்ஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? அப்படி பண்ணும்போது உங்களுக்கு அந்த அந்த டேவோடைய ஆக்ஷன் ப்ராசஸ் உங்களுக்கு நல்லா புரியும். டேவோடைய ஆக்ஷன் ப்ராசஸ் உங்களுக்கு நல்லா புரியும். ஓகே, ஸோ டில் 11th ஜூலைக்கு நம்ம ரிவ்யூ முடிச்சிட்டோம். ஓகேங்களா? இப்போ வந்து பேங்க் நிஃப்டி வந்து கரண்ட் வீக் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் லெவல்ஸ் என்னன்றது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிடும். ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு பேங்க் நிஃப்டி நம்ம கான்டெக்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணும்போதே லாஸ்ட் வீக் வந்து என்ன சொல்லுவாங்க, இந்த ப்ரொஃபைலுக்கு பிலோவில் எனக்கு மார்க்கெட் வந்து அக்செப்டன்ஸ் வேணும், இந்த ப்ரொஃபைலுக்கு பிலோவில் மார்க்கெட் வந்து எனக்கு இனிஷியேட்டிவ் செல்லிங்கை கொடுக்கணும், கொடுத்தா தான் நான் ஃபாலோ பண்ண முடியும். ஆனால் என்ன நடந்தது உங்களுக்கு இந்த வீக்? ஃபஸ்ட்டு டே கரெக்டாக அந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலில் தான் ப்ரைஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. ஆனால் ப்ரீவியஸ் டே ப்ரொஃபைலுக்கு பிலோவில் என்ன பண்ண முடியல, அவங்களால கொண்டு போய் க்ளோஸ் பண்ண முடியல. கிளாரிட்டி கிடைக்குதுங்களா? க்ளோஸ் பண்ண முடியல. அப்போ என்ன இங்கே ஸ்ட்ராங்காக இருக்குது, இந்த ப்ரொஃபைலில் ரெஸ்பான்சிவ் ஆக்ஷன் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்ற அந்த கிளாரிட்டி உங்களுக்கு வருதுங்களா? ரெஸ்பான்சிவ் ஆக்ஷன் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகே, அப்போது போன வாரம் டிஸ்கஸ் பண்ணதுக்கு நமக்கு என்ன கன்ஃபார்ம் ஆகலை, செல்லிங் கன்ஃபார்ம் ஆகலை. நெக்ஸ்ட் பையிங் கன்ஃபார்ம் ஆகணும்னா என்ன பண்ணோம், இங்கே இருக்கக்கூடிய செல்லிங் டெய்லுக்கு மேலே எனக்கு ப்ரொஃபைல் கன்ஃபார்ம் ஆகணும். நெக்ஸ்ட் நியர்பை என்ன ப்ரொஃபைல் இருக்குது, இந்த ப்ரொஃபைலோடைய பேலன்ஸ் ப்ரொஃபைல் இருக்குது, இந்த இடத்துல பிஓசி இருக்குது. ஓகே, ஃபைன், அது அப்புறம் வரும். அப்போ இந்த டே என்ன ஆச்சு, உங்களுக்கு ஒரு பேலன்ஸ் டே வித் ப்ராப்பர் பிபிஓசியாகவே முடிஞ்சிடுச்சு. கிளியர்? ஓகே, நெக்ஸ்ட் இதுக்கு அடுத்த நாள் 15th அன்னைக்கு உங்களுக்கு எப்படி ஆக்ஷன் ப்ராசஸ் நடந்திருக்கு. 15th அன்னைக்கு ஆக்ஷன் ப்ராசஸ் பாருங்கள். இந்த ப்ரொஃபைலுக்கு இந்த பிபிஓசி ப்ரொஃபைலுக்கு, இதுவும் பிபிஓசி ப்ரொஃபைல் தான், பிபிஓசி ப்ரொஃபைலுக்கு 30 minutes தான் இருக்குது. இந்த பிபிஓசி ப்ரொஃபைல் ரெண்டுமே இருக்குது. இதுக்கு அபோவ் இந்த இடத்துல இந்த லெவலுக்கு மேலே தான் ப்ரைஸ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆன பிறகு ஃபஸ்ட்டு அந்த ப்ரீவியஸ் டேக்கு அபோவில் என்ன பண்ணுறாங்க, ப்ரைஸை புஷ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்த ப்ரொஃபைலோடைய வேல்யூ ஏரியாவுக்கு மேலே, டெய்லுக்கு மேலே ப்ரைஸை புஷ் பண்ணுறாங்க. தென் இங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த பிஓசி லெவல். அப்போது அவங்களால எதுக்கு மேலே கொண்டு போக முடியல, இந்த ப்ரொஃபைல். அப்போ இங்கேருந்தா ப்ரைஸ் கீழே வந்தது, என்ன பண்ண முடியல, இதுக்கு மேலே கொண்டு போக முடியல அப்படின்னு கிளாரிட்டி கிடைக்குது. கனெக்ட் பண்ண முடியுதுங்களா? ஓகே, ஃபைன். இப்போ நமக்கு யார் ஆப்சண்ட்டாக இருக்காங்க இந்த இடத்துல, இனிஷியேட்டிவ் செல்லரும் ஆப்சண்ட்டாக இருக்காங்க. இப்போது இந்த பேலன்ஸ்க்கு அபோவில் மார்க்கெட்டை கொண்டு போகணும்னா இங்கே யார் வரணும், இனிஷியேட்டிவ் பையர், அவங்களும் வரல. ஓகே, அடுத்த நாள் நெக்ஸ்ட் டே. இப்போ நெக்ஸ்ட் என்ன ஆச்சு உங்களுக்கு, இந்த ப்ரொஃபைலுக்குள்ளவே தான் உங்களுக்கு அமைஞ்சிச்சு. அப்போ இதுக்கு பிலோ இந்த இங்கே ஓப்பன் வந்து இந்த இடத்துல நடக்குது. இப்போது இந்த ஓப்பன் இங்கே நடந்த பிறகு நமக்கு என்ன தெரியுது, முதல்ல வேல்யூ ஏரியாக்குள்ளே தான் ஓப்பன் ஆகிருக்கு. இந்த ஓப்பன் ஈக்குவல் டு இங்கே லோ இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு பிபிஓசி ப்ரொஃபைல் இருக்குது. அப்போது இங்கே ஓப்பன் ஆன பிறகு 1 2 3 4 5 6 7 இதுவும் பிபிஓசி ப்ரொஃபைல் தான். இப்போது இங்கே ஓப்பன் ஆன பிறகு எந்த பக்கம் மார்க்கெட் டைரக்ஷன் பார்க்கணும். ஸோ டைரக்ஷனோட கிளாரிட்டி இல்லை. கரெக்டுங்களா? எப்படி அது கிளாரிட்டி இல்லைன்னா, ஸ்மார்ட் மணியுடைய எந்த எவிடன்ஸும் நமக்கு கிடைக்கல. ஸ்மார்ட் ஏதாவது சிங்கிள் பிரிண்ட்டோ இல்லை ஒன் டைம் ஃப்ரேமோ ஏதாவது ஒன்று அமையணும்ல, எதுவுமே அமையல ப்ரைஸில்.
கிளியருங்களா? அப்போ என்னாச்சு உங்களுக்கு ரேஞ்சில் தான் இந்த 4 டேஸும் மார்க்கெட் வந்து இருந்திருக்கு அப்படின்ற அந்த புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் டே, இதுக்கு அடுத்த நாள். இப்போ என்ன ஆகுது உங்களுக்கு பேக் டு பேக் பிபிஓசியாவே அமைஞ்சிருக்கு ப்ரொஃபைல். பேக் டு பேக் பிபிஓசியாவே அமைஞ்சிருக்கு. அப்போது நல்லா கவனிங்க, இந்த ப்ரொஃபைலோட ஹை, இந்த ப்ரொஃபைல் லோ, இந்த லெவலை மார்க்கெட்டு பிரேக் பண்ணாதான் நமக்கு ட்ரேட், ஆக்சுவல் ட்ரேடே அதான். ஓகேங்களா? ஓகே, ஆக்சுவல் ட்ரேடு செட்டப் பிரகாரம் இருக்க ட்ரேடு அதுதான். உள்ளே போய் பார்க்கறதுன்றது அது இன்ட்ராடே ஸ்கேல்பிங். இப்போ இங்கே பார்க்கும்போது நெக்ஸ்ட் டே மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகிருக்கு. இப்போது இந்த பிபிஓசி ப்ரொஃபைலுக்கு மேலே ப்ரைஸ் போகணும் அப்படின்னா இதுக்கு மேலே என்ன நடந்திருக்கணும்? இனிஷியேட்டிவ் பையர் வந்திருக்கணும். ஆனால் மார்க்கெட் என்ன இருக்குது? ஓப்பன். ரெண்டு பக்கமும் ப்ரைஸ் வந்து போக முடியல. ஸோ அது என்ன தெரியுது உங்களுக்கு? இனிஷியேட்டிவ் பையரும் ஆப்சண்ட்டு, இனிஷியேட்டிவ் செல்லரும் ஆப்சண்ட். கரெக்டாக புரியுதுங்களா? ஆனால் ஐபி பிரேக் அவுட்டும் நடந்திருக்கு, ஆனால் கண்டினியூ பண்ண முடியாமல் ப்ரைஸ் என்ன பண்ணிருக்கு? மோர் டைம் இங்கே ஸ்பெண்ட் பண்ணியிருக்கு. அப்போ அகெயின் இங்கே மோர் டைம் ஸ்பெண்ட் பண்ணதால் இங்கே பிபிஓசி ஃபார்ம் ஆகிருக்கு. அப்போ பாருங்கள், மொத்தம் இந்த இடத்துல பேக் டு பேக் எத்தனை பிபிஓசி, டெய்லி பிபிஓசி பாருங்கள். இங்கே இந்த வீக் ஃபுல்லாக பிபிஓசி. அப்போ நமக்கு என்னென்னா ஒரு ஸ்ட்ராங்கான இனிஷியேட்டிவ் பையரோ இல்லை செல்லருக்கான எவிடன்ஸ்க்காக நம்ம வெயிட் பண்ணுறோன்ற அந்த புரிதல் உங்களுக்கு கிடைக்குது. கிளியர்? ஓகே. ஸோ இந்த டேவை நமக்கு கிளாரிட்டியாக வரல ப்ரைஸ். நெக்ஸ்ட் கடைசியாக நான் தான் ஃப்ரைடே. இப்போ ஃப்ரைடேவோட ப்ரொஃபைல் பாருங்கள். இப்போ ஃப்ரைடேவோட ப்ரொஃபைல் உங்களுக்கு நல்ல இன்ஃபர்மேட்டிவாக இருப்பாங்க. ப்ரீவியஸ் க்ளோஸ் அங்கேயே தான் ஓப்பன், ஓப்பன் ஈக்குவல் டு ஹை. அப்போது ப்ரைஸ் என்ன பண்ணோம்? அப்சைடு போகணும்னா முதல்ல இந்த பிபிஓசி டெஸ்ட் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வரலாம். கீழே போக முடியலன்னு சொல்லி திரும்ப பிபிஓசிக்கு ப்ரைஸ் வரலாம். இதெல்லாம் லாஜிக்கலாக உங்களுக்கான பிபிஓசி டாப்பிக்லேயே சொல்லியிருப்பேன். இப்போ இந்த இடத்துல ஓப்பன் ஆன பிறகு ஃபஸ்ட்டு இந்த லோவை ப்ரைஸ் வந்து கிளியர் பண்ணிடுச்சு. முக்கியமான ரெஃபரன்ஸ் ரெண்டு இடத்துல பேலன்ஸ் ஆகும். இந்த இடத்துல நல்ல ஸ்ட்ராங். அப்போ இந்த இடத்துலேருந்து ப்ரைஸ் என்ன பண்ணிக்கணும்? இப்படி டேர்ன் ஆகி வந்திருக்கணும். மேலே வரல, என்ன பண்ணுது? ப்ரைஸ் கீழே போயிடுச்சு. புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு எவிடன்ஸ். ஓகே, அடுத்த எவிடன்ஸ் ஐபி பிரேக் அவுட்டும் நடந்தது. அகெயின் ப்ரைஸ் என்ன பண்ணுது? உங்களுக்கு பேலன்ஸாக இருக்குது. 1 2 3 4 5 6 ஆல்மோஸ்ட் இதுவும் ஒரு பிபிஓசி ப்ரொஃபைல் தான். அப்போது இந்த ஜோனில் நடந்தது என்னவா நம்ம எடுத்துக்கலாம்? நல்ல ஒரு கன்சால்டேஷன் நடந்திருக்கு. இது வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷனாக நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அப்போ இந்த டிஸ்ட்ரிபியூஷனுக்கு கீழே ப்ரைஸ் என்ன பண்ணுது? போயிருக்கு. இது போனது எதுக்காக இருக்கலாம்? லிக்விடிட்டி எடுக்கிறதுக்காக போயிருக்கலாம், இல்லை பிரேக் அவுட்டாகவும் இருக்கலாம். அது எப்படி கன்ஃபார்ம் ஆகும்? இப்போ இதுக்கு அடுத்தது இந்த ப்ரொஃபைலுக்கு கீழே நமக்கு மண்டே என்ன வேணும்? ஒரு ஃபாலோ வேணும். கிளாரிட்டி கிடைக்குதுங்களா? ஃபாலோ அப் இருந்தால் நம்ம ஏற்கனவே இங்கே நோட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய மந்த்லி வீக்லி லெவல்ஸில் நோட் பண்ணியிருக்கோன்னா அடுத்த லெவலுக்கு ப்ரைஸ் புஷ் ஆகும். அப்போது இங்கேருந்து கொண்டு வந்து இனிஷியேட்டிவ் வரணும். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும். எப்படி வந்து கரெக்டாக வரதில்ல 56,000 வந்துச்சு பாருங்க. அப்போது இதுக்கு கீழே என்ன ஆகணும்? உங்களுக்கு அக்செப்ட் ஆகணும். அக்செப்ட் ஆச்சுன்னா வந்து அப்போ கரண்ட்டாக இங்கே இது டிஸ்ட்ரிபியூஷனா இல்லை அப்படின்றது நாளைக்கு தெரியும். ஓகே, இந்த லெவலில் இருந்து ப்ரைஸ் என்ன பண்ணும்? கீழே வந்திருக்கு. லிக்விடிட்டிக்கு எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்களா? ஏன்னா இதுவும் ஜோன் தானே. இந்த இடமும் உங்களுக்கு ஒரு அப்போ இந்த இடத்துல இருக்க லிக்விடி எடுத்துகிட்டு நாளைக்கு மார்க்கெட் இப்படி ஓப்பன் ஆகி டெஸ்ட் எடுத்துகிட்டு இப்படி வந்துட்டு கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணி அவரே இப்படி வந்துட்டு இங்கே திரும்ப இங்கே வர போகிறாங்களா? அப்படி இல்லைன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளேயே ப்ரைஸ் இருக்க போகிறாங்களா? இல்லை ஓப்பன் ஆகி டெஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே ப்ரைஸ் வரப்போதா? ஸோ இந்த 3 சினாரியோ நம்ம மைண்டில் இருக்கணும். 1 2 3. அப்போ அதுக்கான விஷயங்களை நீங்கள் என்ன பண்ணணும்? உங்களுடைய அந்த ட்ரேட் ஃபெசிலிட்டேஷன்
அது கூடவே அந்த ஆர்டர் ஃப்ளோவோடைய அந்த கொஞ்சம் நாலேஜ் இதெல்லாம் நீங்கள் கொண்டு வரும்போது அதை ஃபாலோ பண்ண முடியும். இப்போ இங்கே ஆப்ஷன் பொசிஷன் ட்ரேடராக இருக்கவங்களுக்கு ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன நடந்திருக்கு, ஒரு கன்சால்டேஷன் வந்திருக்கு. இப்போ மார்க்கெட்டு இங்கேருந்து ஒரு ரேஞ்சை நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுப்பீங்க. அந்த மந்த்லி வீக்லி பேஸ் பண்ணி இந்த ரேஞ்சை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த ரேஞ்சுக்குள்ளே ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு அப்படின்னு பார்க்கணும். ரியாக்ட் ஆகுறதுக்கு தான் நீங்கள் உங்களுடைய மணி மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்துட்டு ஒரு 2 வீக்ஸ்க்கு உண்டான ஒரு இன்கம்மாவோ இல்லை மந்த்லி இன்கம்மாவோ இல்லை வீக்லி இன்கம்மாவோ நீங்கள் பிளான் பண்ணணும். இப்போ இது வந்து ஒரு எல்லா டூல்லையுமே இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஆனால் நமக்கு விஷுவலாக நம்மளால் ஏற்றுக்கிற மாதிரி இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இப்போது இந்த காம்பினேஷன் மார்க்கெட் ப்ரொஃபைல் ஓடு சேர்ந்து ஆப்ஷனோட காம்பினேஷன், மார்க்கெட்டோட சேர்ந்து ஆர்டர் ஃப்ளோட காம்பினேஷன், இந்த காம்பினேஷனில் நீங்கள் கிடைக்கும் போது ஏற்கனவே நீங்கள் படிச்சிருப்பீங்களா ப்ரைஸ் ஆக்ஷன், ட்ரெண்ட் லைன் பேட்டர்ன், அது எல்லாத்துக்கும் இது என்னவா மாறும், ஒரு எட்ஜ் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அது ட்ராப்பாக என்னென்னு கிரியேட் ஆகும். ஓகே, இப்போ பேங்க் நிஃப்டியோட ரிவ்யூ முடிச்சாச்சா. நிஃப்டி வந்து உங்களுக்கு இதே மாதிரி தான் இருக்குது ஆல்மோஸ்ட்டு. அதனால் நம்ம ஃபாஸ்ட்டாகவே முடிச்சிடலாம். ஓகே, நிஃப்டி இப்போ நிஃப்டி நம்ம லாஸ்ட் வீக் வந்து இந்த ப்ரொஃபைல் 11th ப்ரொஃபைலுக்கு ரிவ்யூ பண்ணி முடித்தோம். இப்போ அடுத்த ப்ரொஃபைல் ரிவ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இப்படி பார்க்கும்போதே உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அடுத்த நாள் இது இங்கே 2 டிஃப்ரென்ஸ் இருப்பாங்க. இங்கே பேங்க் நிஃப்டியில் இந்த டே பாருங்கள், அடுத்த நாள் என்ன இருக்குது உங்களுக்கு ஆகலை, மார்க்கெட்டு டைரெக்ஷன் மூவ் ஆகலை. ஆனால் இங்கே நிஃப்டியில் பாருங்கள் டைரெக்ஷன் மூவ் ஆகிருக்கு, டைரெக்ஷன் மூவ் ஆகிருக்கு. ஆனால் என்ன ஆகலை, டைரெக்ஷன் கண்டினியூ ஆகலை. புரிஞ்சிக்க முடியுங்களா, டைரெக்ஷன் மூவ் ஆகிருக்கு ஆனால் கண்டினியூ ஆகலை. இப்போது 14th அன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகி இந்த பிபிஓசியை டெஸ்ட் பண்ணிவிட்டு ப்ரைஸ் கீழே புஷ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணுறாங்க பையர்ஸ், இங்கே இருக்க ஒரு பையிங் டெய்லில் இருக்க பையர்ஸ் என்ன பண்ணுறாங்க, புஷ் பண்ணுறாங்க. இந்த ஜோன் வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கு, திரும்ப ப்ரைஸை புஷ் பண்ணியிருக்காங்க. அப்போது ஏற்கனவே இங்கேயே கன்சால்டேஷன் ஆகிடுச்சு. எது, நிஃப்டி. ஓகேங்க, 11th அன்னைக்கு என்னாச்சு உங்களுக்கு, 11th அன்னைக்கு மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு, பிரேக் அவுட் நடந்திருக்கு. அப்போ அந்த பிரேக் அவுட்டு கன்ஃபார்ம் ஆகணும். அப்போ பிரேக் அவுட்டு என்ன ஆகுது, அடுத்த நாள் உங்களுக்கு பேஸில் கன்ஃபார்ம் ஆகுது. கன்ஃபார்ம் ஆன பிறகு திரும்பவும் ப்ரைஸ் மேலே வருதுன்னா என்ன பண்ணணும், இதில் இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸை டெஸ்ட் எடுத்துகிட்டு வரணும். கரெக்டுங்களா, எந்த ரெஃபரன்ஸ் அது டெஸ்ட் எடுத்துகிட்டு வருது அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணணும், மார்க்கெட் ப்ரொஃபைலில் பார்க்கணும். சிம்பிள். அப்போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூஷன் ப்ரைஸ் என்னாச்சு உங்களுக்கு, டைரெக்ஷன் எடுத்தாச்சு. டைரெக்ஷன் எடுத்த பிறகு திரும்ப டெஸ்ட்டும் எடுத்தாச்சு. எடுத்த பிறகு திரும்ப பிரேக் அவுட்டும் நடந்திருக்கு. இப்போ மார்க்கெட்டு இங்கேருந்து கிளம்புன மார்க்கெட் எங்கே போகணும், அடுத்த டெஸ்டினேஷன் இதானே, டெஸ்டினேஷனுக்கு வந்துடுச்சு. இப்போ இங்கேருந்து மார்க்கெட் இங்கே டேர்ன் ஆக போதா, இங்கேருந்து மார்க்கெட்டு டேர்ன் ஆக போதா, ரிவர்சல் ஆக போதா, இல்லை கண்டினியூ ஆக போதா அப்படின்றத நம்ம கவனிக்கணும். அப்போ இந்த இடத்துல மார்க்கெட் ப்ரொஃபைலில் நீங்கள் விஷுவலாக உங்களுக்கு என்ன கிடைக்குது, கன்ஃபார்ம்டு ரெசிஸ்டன்ஸோ இல்லை கன்ஃபார்ம்டு சப்போர்ட்டோ இல்லை கன்ஃபார்ம்டு டிமாண்டோ இல்லை சப்ளையோ உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொஃபைலோடைய அந்த பேஸோ உங்களுக்கு விஷுவலாக உங்களுக்கு கனெக்ட் ஆகிறதுனால உங்களால் என்ன கான்ஃபிடென்ஸாக உங்களால் ட்ரேட் பிளானை கன்சிடர் பண்ண முடியுது. ஓகேங்களா, ஓகே ஃபைன். இப்போ 14th அன்னைக்கு நமக்கு வந்து ப்ரொஃபைல் வந்து புரியுது. இப்போ நெக்ஸ்ட், இப்போ 14th அப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படி பார்ப்போம். ஸோ 11th அன்னைக்கும் ப்ரொஃபைல் இங்கே பேஸ் பண்ணி இருக்குது, இதுக்கு அடுத்த நாளும் பேஸ் பண்ணி இருக்குது. ஓகேங்களா, அப்போது ப்ரொஃபைல் ட்ரேடர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் இந்த பிஓசிக்கும் இந்த பிஓசிக்கும் என்ன வேணும் உங்களுக்கு, இதுக்கு அபவில் இனிஷியேட்டிவ் பையருக்கான எவிடன்ஸ் வேணும், இதுக்கு பிலோவில் இனிஷியேட்டிவ் செல்லருக்கான எவிடன்ஸ் வேணும். இதானுங்க ரெக்குயர்மெண்ட்டு. கரெக்டாக, ஏன்னா பேக் டு பேக் உங்களுக்கு என்ன நடக்குது, ஸ்ட்ராங் பிஓசி கிரியேட் ஆகிட்டுருக்கு. ஓகே ஃபைன். இப்போ அடுத்த நாள் இந்த டே என்ன நடந்திருக்கு, இந்த டே ஃபஸ்ட்டு ப்ரைஸு ஓப்பன் ஆன உடனே இந்த பிஓசிக்கு போயிட்டு ரிஜெக்ட் ஆகுது. இந்த பிஓசி ரிஜெக்ட் ஆகணும், திரும்ப இந்த பிஓசிக்கு, அப்புறம் திரும்பவும்
இந்த பிஓசி என்ன பண்ணுது உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுக்குது. இது ஐபி பிரேக் அவுட்டாக கன்வெர்ட் ஆகுது. கன்வெர்ட் ஆன பிறகு இங்கே எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வந்து லெவல்ஸ் மார்க்கம்மா இங்கே எங்கெங்கெல்லாம் லெவல்ஸ் நீங்கள் மார்க் பண்ணியிருக்கணும் சொல்லுங்கள். இது கான்டெக்ஸ்டில் இருக்கும். இது வந்து நெக்ஸ்ட்டு தெரியுதுங்களா? ஸோ இந்த இடத்துலலாம் உங்களுக்கு யார் வேணும் ஆப்போசிட்டில் போகும்போது, ஏன்னா இதெல்லாம் தான் உங்களுக்கு டவுன்வர்ட்ஸ் ப்ரைஸை புஷ் பண்ணி கொண்டு வந்தது 11th அன்னைக்கு. அப்போ இந்த இடத்துல ப்ரைஸ் போகும்போது இங்கே யார் உங்களுக்கு அகைன் பார்ட்டிசிபேட் ஆகிப்பாங்க? செல்லர்ஸ் வந்து ரெஸ்பான்சிவாக பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அப்போ இங்கே யார் வந்து ஸ்ட்ராங்காக அக்ரெசிவாக பார்ட்டிசிபேட் பண்ணோம்? பையர் வந்து இங்கே அக்ரெசிவாக பார்ட்டிசிபேட் பண்ணால் தான் ப்ரைஸ் மேலே போகும். அப்போ அக்ரெசிவ் பையர்ஸோட பார்ட்டிசிபென்ட்ஸு இந்த டேயில் எவிடென்ட் ஆகலை. நல்லா கவனிங்க, எவிடென்ட் ஆகலை. அடுத்த டே ஓகே, ப்ரொஃபைல் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். சிம்பிளாக நீங்கள் பார்த்தாலே போதுங்க, மார்க்கெட் நல்லா புரியும். ஃபைன். இப்போ இங்கே உங்களுக்கு ஒரு பேலன்ஸ் நடந்திருக்கு, இங்கே பேலன்ஸ் நடந்திருக்கு. இப்போ பேக் டு பேக் ஃபுல்லாக இந்த டேஸ் எல்லாம் பேலன்ஸ் நடந்திருக்கு. ஏற்கனவே மேலே ஒரு பேலன்ஸ் நடந்து தான் இது ஒரு டைரெக்ஷனு. ஆனால் ரிவர்ஸில் ஸ்ட்ராங்காக போக முடியல, திரும்ப பேலன்ஸே நடந்துகிட்டே இருக்குது. அப்போது ப்ரைஸ் என்ன பண்ணிருக்கணும்? இந்த டே உங்களுக்கு என்ன நடந்திருக்கும்? ஓப்பன் ஆகி டெஸ்ட் எடுத்துகிட்டு இந்த 3 days ப்ரொஃபைலுக்கு மேலே உங்களுக்கு எவிடன்ஸ் ஆகி ப்ரைஸ் இது மூவ் ஆகிருந்தா அது என்னது? ரிவர்சல். கரெக்டுங்களா? பாசிட்டிவாக யோசிக்கும். ஓகே, இந்த டேயில் என்ன நடந்திருக்கு பார்ப்போம். இன்றைக்கி 17th அன்னைக்கு நல்லா கவனிங்க. பிஓசிக்கு மேலே ஓப்பன் ஆகிருக்கு, அப்சைடு போக முடியல, ரிஜெக்ட் ஆகிருக்கு. ரிஜெக்ட் ஆகி வந்த ப்ரொஃபைல் ஐபி பிரேக் அவுட் ஆகி கீழே க்ளோஸ் வச்சுருக்கு. ஆனால் என்ன இல்லை, ஒரு நல்ல மூவே இல்லை. அப்போ கிளியராகவும் தெரிஞ்சு போச்சு நமக்கு இந்த லெவலுக்கு இல்லை நமக்கு என்ன வேணும்? எவிடன்ஸ் வேணும். கிளியருங்களா? அப்புறம் இந்த லெவலுக்கு மேலே எவிடன்ஸ் வேணும்னு தெரிஞ்சு. ஆனால் இந்த இடத்துல டிபிஓ பாருங்கள், அந்த எக்ஸஸ் அந்த டெய்ல் அந்த டாபிக் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஓப்பன் ஆகி அப்படி போய் டெய்லி எடுத்துகிட்டு வந்திருக்கு ப்ரைஸ். புரியுதுங்களா? அப்போது எல்லா இந்த புவர் ஹைலெல்லாம் என்ன பண்ணுங்க, ரெஸ்பான்சிவாக உள்ளே வந்திருக்காங்க. ரெஸ்பான்சிவாக உள்ளே வந்து இந்த இடத்துல கொஞ்சம் அக்ரெசிவாகவே செல்லர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க? எவிடன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு என்ன வேணும்? அடுத்தது அக்செப்டன்ஸ் தான் வேணும். ஓகே, இங்கே ரிஜெக்ட் ஆகிருக்கு, அடுத்தது அக்செப்டன்ஸ் தான் நமக்கு வேணும். அப்போது இந்த டேயில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியதான அக்செப்டன்ஸ் தான் நம்ம கவனிக்கணும். ஓகே, எந்த ப்ரொஃபைலுக்கு? இந்த ப்ரொஃபைலுக்கு அக்செப்டன்ஸ் தான் கவனிக்கணும். ஏன்னா இங்கே நடந்த ரிஜெக்ஷனை இங்கே கீழே அக்செப்ட் பண்ணுறாங்களா அப்படின்றது நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட், இப்போ இங்கே ஓப்பன் ஆன பிறகு ஓப்பன் ஈக்குவல் டு ஹை, இந்த டேவோடைய ஆக்ஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு எங்கே வரணும்? நெக்ஸ்ட்டு இந்த ப்ரொஃபைல் எங்கெங்கெல்லாம் வந்து நமக்கு மார்க்கெட் ரிவர்சலுக்கான பாயிண்ட்ஸ் இருக்குன்னு பாருங்கள். இந்த இடம். ஓகே, ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆன பிறகு அப்சைடு போக முடியல, டவுனுக்கு வரும்போது ப்ரீவியஸ் டேவோடைய லோவை கிளியர் பண்ணியாச்சு, அப்புறம் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலை கிளியர் பண்ணியாச்சு. ப்ரைஸ் வருது, வந்த உடனே இந்த இடத்துல இருக்கக்கூடிய பையர்ஸ் என்ன பண்ணுறாங்க? புஷ் பண்ணுறாங்க. அப்போது இந்த இடத்துல வந்த பி பாருங்கள், ஏக்கு பிலோவில் பி இப்படி வந்துட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கு ப்ரைஸ். ஓகேங்களா? அப்போது நெக்ஸ்ட் என்ன நடந்திருக்கும்? சி என்ன நடந்திருக்கும்? சி இப்படி கிரியேட் ஆகி மேலே வரணும். இப்படி வந்திருந்தா அப்போ இங்கே என்ன நம்ம எடுத்துக்கலாம்? ரிவர்சல்னு எடுத்துக்கலாம். ஆனால் சியோட ஆக்ஷன் நமக்கு எப்படி இருந்துச்சு? டவுன்வர்ட்ஸ்க்கு இருந்துச்சு. ஓகே, ஃபைன். ஃபைனல் இங்கே சி இங்கேருந்து ரியாக்ட் ஆகி திரும்ப இவ்வளோ தூரம் வந்திருக்கு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? சி ரிவர்ஸ் ஆகி வரணும், கன்ஃபார்ம் கொடுக்கணும். அப்போது இங்கேருந்து ரிவர்சல் ஆகி எடுத்துக்கலாம். அப்போது என்ன நடக்கலை? இந்த இடத்துல உள்ள வந்து பையர்ஸ் இந்த இடத்துல சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன பண்ண முடியல, அவங்களால அக்ரெசிவாக அப்சைட் வர முடியல. அகெயின் நீங்கள் சிலேயும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, ஆனால் என்ன பண்ண முடியல, அக்ரெசிவ் வர முடியல. நெக்ஸ்ட் டீலேயும் சப்போர்ட் பண்ணுங்க, வர முடியல. அப்போ என்ன பண்ணுறாங்க? மார்க்கெட்டில் எவ்வளோ பை பண்ணுறாங்களோ அதுக்கு ஈக்குவலாக என்ன பண்ணியிருக்காங்க? செல்லிங்கை அடித்து தள்ளியிருக்காங்க. அதை விட பிகினிங்கில் என்ன பண்ணியிருக்காங்க? அக்ரெசிவ் செல்லரும் உள்ளே வந்திருக்காங்க. மார்க்கெட் பிகினிங்கில் அக்ரெசிவ் செல்லர்ஸ் உள்ளே வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறமா செகண்ட் ஹவருக்கு அப்புறமா என்ன நடந்திருக்காங்க? அப்சர்வ் பண்ணியிருக்காங்க அந்த செல்லிங்கை. இவங்க என்ன பண்ணுங்க? அப்சர்வ் பண்ணுங்க. அப்போது
மார்க்கெட்டில் அக்ரஸிவ் செல்லிங் என்ன நடந்திருக்கு, இனிஷியேட்டிவ் அக்ரஸிவ் செல்லிங் நடந்திருக்கு. ஆனால் இம்மிடியட்டாக என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு 1 ஹவருக்கு அப்புறமா அதை ஃபுல்லாக வந்து பையர்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. எவ்வளோ செல் பண்ணுறாங்களோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக அவங்க என்ன பண்ணுறாங்க, பை பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் என்ன பண்ண முடியல, அவங்களுக்கு செல்லிங்கை விட அதிகமாக பையிங்கை பண்ண முடியல. புரியுதுங்களா? ஓகே ஃபைன். அப்போ யார் டாமினேஷனில் இருக்காங்க, செல்லிங் தான் டாமினேஷனாக இருக்குது ப்ரொஃபைல்ன்றது ஒரு கிளாரிட்டி நமக்கு கிடைக்குது. ஓகே, இப்போது நம்ம மந்த்லி வீக்லி டெய்லி இதெல்லாத்தையும் கம்பேர் பண்ணிவிட்டு நம்ம வரும்போது நமக்கு என்ன நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம், ப்ரொஃபைலோடைய மந்த்லி அண்ட் வீக்லிலாம் பார்க்கும்போது ப்ரொஃபைல் லோவில் வந்து ப்ரைஸ் இருக்குது, ரிவர்சலுக்கு சான்சஸ் இருக்கா அப்படிவோம். அப்போது எந்தெந்த இடத்துல ப்ரைஸ் வந்து இப்போ ரிவர்சல் ஆகிறதுக்கு நமக்கு சான்சஸ் இருக்குதுன்னு அர்த்தப்பாங்க. இப்போ இது அப்படியே ஆமத்தில் இது உங்களுக்கு வந்து டவுன் சைடுக்கு இனிஷியேட்டிவ் ஆகிடுச்சு. உங்களுக்கு ப்ரைஸ் வந்து இந்த கன்சால்டேஷனுக்கு பிலோவில் இங்கே வரும்போது டவுன் சைடுக்கு இனிஷியேட்டிவ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல பொசிஷன் ஏதாவது நம்ம தப்பாக எடுத்துட்டோம் அப்படின்னா அழகாக ஆவரேஜ் பண்ணி வெளியே போயிடணும். அதெல்லாம் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல சைட்வேஸ் எடுத்துட்டேன், மார்க்கெட்டிங் டவுன் போயிட்டே இருக்குன்னா அப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் போட்டு இந்த 3 நாள் மார்க்கெட் கன்சல்ட் ஆகும்போது என்ன பண்ணிடணும், அதை ஆவரேஜ் பண்ணிட்டு வெளியே வந்துடணும், லாஸ் இல்லாமல் வெளியே வந்துடணும். வந்துட்டு அதுக்கு அடுத்த ட்ரேடை பார்க்கணும். ஸோ இதெல்லாம் தான் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். ஓகேங்களா? அப்போது ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ணி இந்த பி ப்ரொஃபைலை மார்க்கெட் என்ன பண்ணோம், இதுவும் ஸ்ட்ராங் பியூசியாக இருக்கிறதுனால மார்க்கெட் என்ன பண்ணணும், இதை டெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு இந்த லெவலை கிளியர் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கீழே வரும். ஓகே ஃபைன். ஸோ ஃபைனலாக மார்க்கெட் எது வரைக்கும் வரத்துக்கு நமக்கு சான்சஸ் இருக்குது, 24,700 வரைக்கும் வர சான்சஸ் இருக்குது. எப்போது, இனிஷியேட்டிவ் செல்லிங் கண்டினியூ ஆனா. ஓகேங்களா? இல்லை இந்த இடத்துல பையர்ஸ் வந்து ஃபைட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போது மண்டே அன்னைக்கு பையர்ஸ் அக்ரெசிவாக மூவ் ஆகிறாங்க அப்படின்னா ஜஸ்ட் எடுத்து மூவ் ஆகும்போது இம்மீடியட்டாக எங்கே வருவாங்க, இந்த லெவலுக்கு வருவாங்க. ஆனால் நமக்கு எங்கே இதுக்கு அப்புறமா அக்ரெசிவ் பையரோட கன்ஃபர்மேஷன் வரும்போது தான் உங்களுக்கு ரிவர்சல். அப்போது எய்தர் ப்ரைஸ் வந்து 2700க்கு போகணும், இல்லைன்னா இங்கே 25,300க்கும் இங்கே ஆல்மோஸ்ட் 25,000 இந்த ரேஞ்ச், இந்த 300-400 பாயிண்ட்ஸில் மார்க்கெட் என்ன பண்ணும், ஒன்று ரேஞ்சாக இருக்கணும், இல்லை அவங்க ரேலி இங்கே டவுன் வெயிட்ஸ் இருக்கக்கூடிய ட்ராப்பை வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு வரணும். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே ரேஞ்சாக இருந்து இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ரிவர்சல். அப்போது இங்கேருந்து வந்த ப்ரைஸ் திரும்பவும் வரும். கனெக்ட் பண்ண முடியுங்களா? அப்போ இது வந்து வியூ, மார்க்கெட்டுடைய வியூ. அப்போ இந்த வியூ பிரகாரம் தான் ஸ்ட்ராட்டஜிஸை பில்ட் பண்ணும். ஸ்ட்ராட்டஜிஸை பில்ட் பண்ண பிறகு இங்கே மார்க்கெட்டில் நடக்கக்கூடிய அந்த ட்ரேட் ஃபெசிலிட்டேஷனுக்கு தகுந்தாப்பில் என்ன பண்ணும், உங்கள் ஸ்ட்ராட்டஜியை டியூன் பண்ணணும். அப்போது கரண்ட் மார்க்கெட்டோடைய ரெக்குயர்மெண்ட்டு நமக்கு என்ன பண்ணும், ஃப்ளெக்சிபிள் தேவைப்படுது. அப்போ இந்த ஃபிக்ஸ்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டு, ஃபிக்ஸ்டு ஸ்ட்ராட்டஜிஸ் இதெல்லாம் கொஞ்சம் டஃப் தான் கரண்ட் ஸ்டேட்டஸை பொறுத்த வரைக்கும். அப்போ இந்த இடத்துல இங்கே ட்ரேடர்ஸ் வந்து எப்படி பண்ண, கொஞ்சம் அப்கிரேட் ஆகணுன்றதை இங்கே லாஸ்ட்டு ஒரு 6-7 மந்த்ஸு, லாஸ்ட் 1 இயராகவே நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோம், கண்டினியூ சொல்லிகிட்டே இருக்கோம். எதுக்காக அப்படின்னா இந்த ஃபிக்ஸ்டு ஸ்ட்ராட்டஜிஸ், ஃபிக்ஸ்டு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், இந்த 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 ட்ரெண்டெல்லாம் நல்லா ஒர்க் ஆகிடுச்சு. எப்போ ஒர்க் ஆகிடுச்சுன்னா ஆல்மோஸ்ட் 2021க்கு பிஃபோர் வரைக்கும் நல்லாவே ஒர்க் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு என்ன, லாஸ்ட் 3-4 இயர்ஸாகவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா அது வந்து ஃப்ளெக்சிபிளாக இல்லைன்னா ஏர்ன் பண்ண முடியல. நாலேஜ் இருக்கிறவங்க கொஞ்சம் மார்க்கெட்டில் இழுத்து பிடிச்சி ஓடுறாங்க. நான் சொல்கிறது யார், கேபிட்டல் இருக்கிறவங்களுக்கே. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல என்ன, ஃப்ளெக்சிபிள் தேவைப்படுது மார்க்கெட்டுடைய சென்டிமெண்ட். அப்போது இங்கே ஏன் வந்து ஆப்ஷன் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருக்கவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா இந்த ஃப்ளெக்சிபிளுக்கு தகுந்தாப்பில், தட் ஃப்ளெக்சிபிள் மீன்ஸ் வாட், மார்க்கெட்டோட அந்த சென்டிமெண்ட் சேஞ்ச் ஆகுதுல்ல, அந்த மார்க்கெட்டோடைய அந்த சென்டிமெண்ட் சேஞ்ச் ஆகும்போது அதுக்கு தகுந்தாப்பில் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை என்ன பண்ணணும், டியூன் பண்ணணும். இந்த நிஃப்டியில் நடந்த இந்த விஷயங்களை எப்படி நீங்கள் ஆர்டர் ஃப்ளோவில் எப்படி நீங்கள் வந்து பார்க்க முடிஞ்சிருக்கோம் அப்படின்றத நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ வந்து ஒரு கம்பேரிஷனாக பார்ப்போம். ஓகேங்களா? ஃபஸ்ட் எக்ஸாம்பிள், இப்போ இந்த 14th அன்னைக்கு மார்க்கெட்டில் இந்த இடத்துல நடந்த விஷயங்களை நீங்கள் எப்படி வந்து ஆர்டர் ஃப்ளோரில் கன்ஃபர்மேஷன் பார்த்துருக்கலாம் அப்படின்றத நம்ம இங்கே எக்ஸாம்பிளாக பார்க்கலாம்.
நான் இங்கே மார்க் பண்ணிடுறேன் இந்த லெவல். ஓகே, இந்த இடம் இங்கேருந்து உங்களுக்கு மார்க்கெட் எப்படி வந்து 14th அன்னைக்கு கன்ஃபார்ம் ஆகி வந்தது அப்படின்றத நம்ம கவனிப்போம். அதுக்கு அடுத்தது இங்கே 15th அன்னைக்கு 15th அன்னைக்கு உங்களுக்கு ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல ரியாக்ட் ஆகிடுச்சுல. இந்த ரியாக்ட் ஆகும்போது உங்களுக்கு வந்து எப்படி 15th அன்னைக்கு கிடச்சிருக்கு அப்படின்றதையும் ஆர்டர் ஃப்ளோவில் நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக பார்ப்போம். ஃபைன். அப்புறம் கடைசியாக வந்து இந்த எக்ஸாம்பிளே பார்ப்போம். இந்த டே இங்கே ரிஜெக்ட் ஆச்சுல, இதையும் பார்ப்போம். இன்றைக்கி 17th அன்னைக்கு மார்க்கெட் இங்கே ரிஜெக்ட் ஆன பாயிண்ட்டும் பார்ப்போம். ஓகே, அதுக்கப்புறமா ஃப்ரைடே அன்றைக்கி நீங்கள் எப்படிலாம் உங்களுக்கு ட்ரேடு வந்து நல்லாவே அமைஞ்சிருக்கும் அப்படின்றதையும் அந்த லெவல்ஸ் பிரகாரம் நம்ம இந்த இடத்துல நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறேன், ஆர்டர் ஃப்ளோவில் அந்த ப்ரீவியஸ் டேவோடு அப்படியே கம்பேர் பண்ணி நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம போக வேண்டியது 14th. ஓகே, ஸோ கடைசியாக லாஸ்ட் 11th. இப்போ இங்கே மார்க்கெட் நமக்கு இங்கே முடிஞ்சிருக்கு. ஓகேவா? இப்போ நான் இதை வந்து டெலீட் பண்ணிடுறேன், ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகும். ஓகே, இப்போது இந்த டே வந்து நமக்கு என்ன கான்டெக்ஸ்ட் பிரகாரம் என்ன வருது, ஒரு பிபிஓசி ப்ரொஃபைலாக இருந்து அந்த பிபிஓசி ப்ரொஃபைலுக்கு ப்ரைஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்ப்போம். ஓகே, தெரியுதுங்களா? அப்போ இந்த ஏரியாவுக்கு எந்த இடம் உங்களுக்கு பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலாக, இந்த இடம் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலாக இருந்தது. ஓகே, கிளாரிட்டி கிடைக்குதா? இந்த இடம் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். அப்போது ப்ரைஸ் ஓப்பன் ஆன உடனே ஆக்ஷன் வந்து உங்களுக்கு எப்படி நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் கவனிக்கணும். ஓகேப்பா, இப்போ ப்ரைஸ் வந்து இங்கே ஓப்பன் ஆன பிறகு உங்களுக்கு டவுன்வர்ட்ஸ் தான் மார்க்கெட் வந்து புஷ் ஆகிருக்கு. இப்போ டவுன்வர்ட்ஸாக இங்கே ப்ரைஸ் உங்களுக்கு புஷ் ஆன பிறகு உங்களுக்கு ஃபஸ்ட்டு 5 minutesலேயே உங்களுக்கு என்ன தெரியுது, லெவல்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். ப்ரீவியஸாக இங்கே இருக்கிற லெவல்ஸ் இதெல்லாம் நீங்கள் மார்க் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போது இந்த ஃபஸ்ட்டு இந்த கேண்டில், ஓகே, இந்த கேண்டிலில் உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கிடச்சிது, ப்ரொஃபைலில் டவுன்வர்ட்ஸ் இருந்திருக்கு. மேஜர் வால்யூம் வந்து இந்த இடத்துல வந்து கிரியேட் ஆகிருக்கு இன்றைக்கி ஃபஸ்ட்டு கேண்டிலில். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கேண்டில் மேஜர் வால்யூம் இங்கே கிரியேட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் செல் சைடு, இந்த பக்கம் பை சைடு. ஓகேங்களா? இங்கே உங்களுக்கு மேஜர் செல்லிங் வால்யூமும் கிரியேட் ஆகிருக்கு. அப்போது இந்த இடத்துல மேஜர் செல்லிங் வால்யூமும் கிரியேட் ஆகிருக்கு, இந்த இடத்துல பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலும் இங்கே கிரியேட் ஆகிருக்கு, மேஜர் வால்யூமும் கிரியேட் ஆகிருக்குன்னு போது நெக்ஸ்ட்டு கேண்டில் என்ன நடக்கக்கூடாது, இதுக்கு மேலே போகக்கூடாது. போகவில்லையே, கிளியராக இருக்கே. அப்புறம் டவுன் சைட் கேண்டில் நமக்கு என்ன வேணும், இம்பேலன்ஸ் ஃபார்ம் ஆகணும். ஓகேங்களா? இம்பேலன்ஸ் இங்கே ஃபார்ம், டவுன் சைடு இம்பேலன்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கணும். ஓகே, ஃபைன். அடுத்த கேண்டில், இப்போ இங்கே அடுத்த கேண்டிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேஜர் வால்யூம் இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு. பாருங்கள், 65,000 வால்யூம் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே லோவில் இருக்குது. அப்போது இந்த மேஜர் வால்யூமுக்கு மேலே என்ன வேணும், உங்களுக்கு ப்ரைஸ் வந்து கன்ஃபார்ம் ஆகணும். இங்கே மேஜர் வால்யூம், பையர் வால்யூம் வரணும். அப்போ தான் இங்கே வந்து அப்சைடுக்கு கன்ஃபர்மேஷன் இருக்குது, இல்லைனா இல்லை அப்படின்னு உங்களால் என்ன பண்ணணும், ஆர்டர் ஃப்ளோடைய ஃபவுண்டேஷனை நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஃப்ளோக்குன்னு ஒரு ஃபவுண்டேஷன் இருக்குங்க. அந்த ஃபவுண்டேஷனை முதல்ல நம்ம ஸ்ட்ராங் ஆனால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஆர்டர் ஃப்ளோவில் அடுத்தடுத்த ஸ்ட்ராட்டஜியாக போக முடியும். ஓகே, நெக்ஸ்ட் நான் 5 minutes தான் உங்களுக்கு ட்ராவல் பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட் கேண்டில், அப்போ எங்கே மேஜர் வால்யூம், இந்த இடத்துல மேஜர் வால்யூம் வந்திருக்கு. அப்போ இந்த மேஜர் வால்யூமுக்கு மேலே எனக்கு என்ன வேணும், இம்பேலன்ஸ் ஃபார்ம் ஆகணும். ஃபார்ம் ஆச்சா? ஃபார்ம் ஆகலை. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த கேண்டில். அடுத்த கேண்டில் பாருங்கள், இந்த கேண்டில் க்ரீன் கலர், இந்த கேண்டில் க்ரீன் கலர். ஓகேவா? இது க்ரீன் கலர் கேண்டில், ஆனால் மேஜர் வால்யூம் எங்கே வந்திருக்கு, டெய்லில் வந்திருக்கு. அப்போ இதுவும் ஒன் ஆஃப் த ஃபவுண்டேஷன். டெய்லில் மேஜர் வால்யூம் வருது. டெய்லில் மேஜர் வால்யூம் வந்த பிறகு அந்த டெய்லுக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் வைக்குதா, இல்லை டெய்லுக்கு மேலே க்ளோஸ் வைக்குதா, அந்த கொஸ்டின் பார்க்கணும். அப்போது இங்கே டெய்லுக்கு மேலே க்ளோஸ், அப்போது வால்யூம் யாராக வந்திருக்காங்க, பையர்ஸாக வந்திருக்காங்க. அப்போ அடுத்தது அவங்க அக்ரெசிவாக வரணுமோ, எஸ் அக்ரெசிவாக வராங்க. அப்போ இங்கே ஒரு ஸ்கேல்ப் அவங்களுக்கு பாயிண்ட் இருக்குது, கனெக்ட் பண்ண முடியுங்களா? ஏன் முக்கியமாக நமக்கு வர வேண்டியது என்னென்னா, உங்களுக்கு அந்த எஸ்எல் பாயிண்ட் தான் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகணும். எஸ்எல் பாயிண்ட் கன்ஃபார்ம் ஆகுது. அப்போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய மின் டெல்டா, மேக்ஸ் டெல்டா இதெல்லாம் பார்க்கக்கூடாதானா பார்க்கலாம். ஆனால் இங்கே ஃபவுண்டேஷனை முதல்ல நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்து அதுக்கப்புறம் இதை பார்க்கும்போது அவங்களுக்கு அது பெனிஃபிட்டாக இருக்கும். கிளாரிட்டி கிடைக்குதுங்களா? ஓகே, இப்போது எது வைக்க மார்க்கெட் போகும். இப்போ இங்கேருந்து மார்க்கெட் ரிவர்சல் கன்ஃபர்மேஷன், இங்கே இந்த இடத்துல ரிவர்சல். ஏன்னா
எப்படி வந்து இந்த மார்க்கெட் ப்ரொஃபைலில் நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த டே ஒரு பிஓசி நடக்குது, இங்கே ஒரு பிஓசி நடக்குது, இங்கே ஒரு அப்போ நீங்கள் என்ன பண்ணி இதுக்கு மேலே எனக்கு மார்க்கெட் கன்ஃபார்ம் ஆகணும், அப்போ இங்கே ஒரு பிஓசி ஃபார்ம் ஆகணும் ஆகிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போகணும்னு நம்ம இங்கே கேட்குறோமோ அதே மாதிரி தான் இங்கே பாருங்க. அப்போது இந்த இடத்துக்கு மேலே இதுதான் கன்ஃபார்ம் ஆகுது. அப்போ இதுக்கு கன்ஃபார்ம் ஆனதால இதுக்கு கீழே எஸ்எல் வைக்கலாம், ஸ்கேல்ப் நடக்கும். அப்போ இங்கே மேலே போகுதுன்னா எங்கே போவோம்? இங்கே மேஜர் வால்யூம் எங்கே இருக்குது? இங்கே தான் லிமிட் செல் இருக்குது. அப்போ இங்கே லிமிட் செல் பார்க்க தெரியும், இங்கே லிமிட் செல். அப்போ இந்த லிமிட் செல்லுக்கு மார்க்கெட் மேலே போகலை. ஓகேவா? கிளாரிட்டி பிடிக்கும். அடுத்தது அப்படியே பார்த்துட்டே வாங்க, ஒரு கேண்டிலாக அப்படியே பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தது புரியும். ஓகேங்களா? இப்போ அடுத்ததாக எந்த இடத்துல உங்களுக்கு இம்பேக்ட் ஆகும். ஸோ அப்போ இங்கேருந்து உங்களுக்கு என்ன அப்சைடுக்கும் வந்துருச்சா? ஸோ அப்சைடுக்கு அப்புறம் இங்கே வந்த பிறகு என்ன பண்ணக்கூடாது? டவுன் சைடு வரக்கூடிய ப்ரொஃபைல் மேஜர் வால்யூமுக்கு கீழே போகக்கூடாது, போயிடுச்சு. அடுத்தது எங்கே இருக்குது? ஸ்டாக்டு இம்பேலன்ஸ் கீழே போகக்கூடாது, போகல. இந்த கேண்டில் இங்கே வால்யூம் வந்திருக்காங்க, இங்கே க்ளோஸ் ஆகிருக்காங்க. அப்போ அடுத்த எஸ்எல் பாயிண்ட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. கிளியர்? நெக்ஸ்ட் இந்த இடத்துல குரூப்பாக உங்களுக்கு வந்து ஓவர்லேப் ஆகிருக்கு. எதில் ஓவர்லேப் ஆகிருக்கு? 5 மினிட்ஸ். இதில் நிறைய மெத்தட் இருக்குங்க. இது வந்து பிட்டு ஆஸ்க், இந்த மெத்தடில் நீங்கள் வந்து ஃபுட் பிரிண்ட் அனலைஸ் பண்ணலாம். இப்போ இதே ஃபுட் பிரிண்ட்டை வந்து டெல்டா ஃபுட் பிரிண்ட் சார்ட்டாகவும் நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேங்களா? இப்போது டெல்டா ஃபுட் பிரிண்ட் சார்ட்டும் போது இந்த இடத்துல எனக்கு லெஃப்ட் சைடில் வந்து எனக்கு வந்து டெல்டா வேணும், ரைட் சைடில் வந்து எனக்கு வந்து வால்யூம் ப்ரொஃபைலாக வேணும் அப்படின்னா உங்களுக்கு வரும். அதுவே எனக்கு பேக்ரவுண்டோடு வேணும் பாருங்கள், வால்யூம் ப்ரொஃபைலோட பேக்ரவுண்ட் இருக்குது. இங்கே டெல்டா மட்டும் எனக்கு ஹைலைட் பண்ணிக்காம நெகட்டிவ் டெல்டா எந்தெந்த ப்ரைஸ் லைனில் நெகட்டிவ் டெல்டா வந்திருக்கு, எந்தெந்த ப்ரைஸ் லைனில் பாசிட்டிவ் டெல்டா வந்திருக்குன்னு உங்களால் பார்க்க முடியும். புரியுதுங்களா? ஸோ அதுதான் அவர்கிட்ட நான் பேசும்போது சொன்னேன். அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் என்னென்னலாம் படிச்சிங்க சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு இந்த விஷயம்லாம் புரிய வந்தது. அப்போ இதெல்லாம் ஃபவுண்டேஷனே நீங்கள் வீக்காக இருக்கீங்கன்னா ஓப்பனாக சொன்னீங்க, ஃபவுண்டேஷன் நீங்கள் வீக்காக இருக்கீங்க சார், சாரி நான் ஹெல்ப் பண்ண முடியாது, நீங்கள் வந்து ஃபுல்லாக தான் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லியாச்சு. ஓகே, அப்போ தான் வந்து நான் ஓகே இந்த ரெக்குயர்மெண்ட் ஃபார்மை கொடுக்கணுன்ற அந்த முடிவுக்கே வந்தேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு பேசிக்காக புரிஞ்ச மாதிரி நான் போகிறேன். பை அண்ட் வால்யூம், செல் வால்யூம் வச்சு. ஸோ நீங்கள் வந்து ஆர்டர் ஃப்ளோ இஸ் ஏ வெரி குட் சப்ஜெக்ட். பட் ஆனால் அதை டீட்டெயில்டாக படிக்கணும். அது நிறைய கான்செப்ட் இருக்குது, சார்ட் மெத்தட்ஸ் இருக்குது. அது கூடவே கான்டெக்ஸ்ட், எது பண்ணாலும் கான்டெக்ஸ்டோடு தாங்க பண்ணணும். கான்டெக்ஸ்டோடு நீங்கள் பண்ணும்போது தான் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் இப்போ இங்கே மேஜர் வால்யூம் இவங்க இந்த மேஜர் வால்யூம் உங்களுக்கு என்ன ஆக்ட் ஆகுது? இப்போதைக்கு சப்ளையே ஆக்ட் ஆகுதுன்னா இங்கே யார் இருக்கா? ஸ்டாக்டு இம்பேலன்ஸ் கீழே நமக்கு என்ன வேணும்? போகக்கூடாது, போலியே. அப்போ ஸ்டாக்டு இம்பேலன்ஸ் மேலே எங்கேயாவது உங்களுக்கு வந்து மேஜர் வால்யூம் வந்திருக்கா? செக் பண்ணுங்கள். வரலை. எப்போ வருது? இங்கே தான் வருது. அப்போது இந்த இடத்துலேருந்து ப்ரைஸ் கீழே வந்தாச்சு. ஓகேவா? இங்கே ரியாக்ட் ஆகுது. அப்போ எனக்கு என்ன வேணும்? இந்த இடத்துக்கு மேலே இங்கே யார் இருக்கா? லிமிட் செல் இருக்காங்க, மேஜர். அப்போ இந்த இடத்துக்கு மேலே எனக்கு யார் வேணும்? இம்பேலன்ஸ் பை இங்கே வந்த மாதிரி, இப்படி இங்கே வந்த மாதிரி, இந்த க்ரீன் கலர் இங்கே வந்த மாதிரி எனக்கு இங்கே வரணும். அப்போ தான் போவோம் ப்ரைஸ் மேலே. அப்போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய அக்ரெசிவ் பிளேயர்ஸோடைய கண்டினியூட்டி மார்க்கெட் கீழே வந்து இங்கே இருக்கக்கூடிய இடத்துல அப்சர்வ் ஆகுது. பையர்ஸ் என்ன பண்ணுறாங்க? செல்லர்ஸை அப்சர்வ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் நமக்கு என்ன வேணும்? அக்ரெசிவ் பையர் வேணும். இல்லை, வரலை. கனெக்ட் ஆகிடுச்சிங்களா? ஓகே, என்ன நடக்குது? இந்த இடத்துல உங்களுக்கு மார்க்கெட் கன்சால்டேட். இது வந்து ஃப்ராக்டல் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த கான்செப்ட் புரிஞ்சாலே இது பண்ண முடியும். ஃப்ராக்டல் கான்செப்டில் பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல ஃப்ராக்டல் கான்செப்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சாலும் ஃப்ராக்டல் கான்செப்ட் கீழே வால்யூம் கிரியேட் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். ஓகேங்களா? அது அப்புறம் வரேன். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு எந்த இடத்துல மேஜர் பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்க. அப்போ இதுக்கு கீழே கன்ஃபார்ம் ஆகணும். கன்ஃபார்ம் ஆகுது. வால்யூம் கன்ஃபார்ம் ஆகுதா? எஸ், வால்யூம் கன்ஃபார்ம் ஆகுது. அப்போது ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன், செகண்ட் கன்ஃபர்மேஷன். அப்போது இந்த இடத்துல டெசிஷன் எடுக்கும்போது எஸ்எல் இங்கே இருக்கணும். இந்த இடத்துல டெசிஷன் எடுக்கும்போது எஸ்எல் இங்கே இருக்கணும். மார்க்கெட் கண்டினியூ ஆகும்போது நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதோட இம்பேக்ட் பாருங்கள். ப்ரைஸ் கீழே போச்சுங்களா? கிளாரிட்டி கிடைக்குதுங்களா? அப்போ இந்த டே
ஃபஸ்ட்டு டே மார்க்கெட் வந்து எப்படி வந்தது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோமா. அடுத்தது இந்த ரிஜெக்ஷன் பாயிண்ட் வரும். அடுத்து இந்த ரிஜெக்ஷன் பாயிண்ட் இன்றைக்கி 17 அன்றைக்கி போகலாம். பேசிக்காக சிம்பிள் வால்யூம் ப்ரொஃபைல், நம்ம அந்த டேவோட வால்யூம் ப்ரொஃபைல் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த டேவோட வால்யூம் ப்ரொஃபைல் நமக்கு இங்கே இருக்குது. அப்போ இதுக்கு பிலோவில் தான் ப்ரைஸ் என்ன பண்ணணும் அடுத்த நாள். இதானுங்க லெவலில் கான்டெக்ஸ்ட்டு, இந்த லெவலுக்கு கீழே தானே இங்கே நீங்கள் பார்க்கணும். கரெக்டுங்களா? அப்போ அந்த கான்டெக்ஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் உங்களுக்கு இங்கே ஆர்டர் ஃப்ளோவில் கன்ஃபர்மேஷன் கிடைக்குதான்னு பார்க்கணும். அவ்வளோதானே, சிம்பிளாக முடிஞ்சிச்சிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு கேண்டில். ஆனால் இந்த ஆர்டர் ஃப்ளோவில் கொஞ்சம் பேக் டெஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் நம்ம சார்ட்லாம் இப்படி தாங்க இருக்கும். நீங்கள் ரிப்ளை வேணால் ரன் பண்ணி பார்க்க முடியும் பேக் டெஸ்ட்டு. ஓகே ஓகே, ஸோ இந்த லைன் எதோடைய லைன்? ப்ரீவியஸ் டேயோடைய வால்யூம் ப்ரொஃபைலோடைய பிஓசி லைன் எக்ஸாம்பிள். ஸோ ஃபஸ்ட்டு நான் சொன்ன கான்செப்ட்டு வேறு, இந்த கான்செப்ட்டு உங்களுக்கு அந்த வால்யூம் ப்ரொஃபைல் வச்சு பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல நான் சொல்கிறேன், இந்த இடத்துல எங்கேயுமே நான் வந்து அந்த டெல்டா வால்யூமோ இல்லை மின் டெல்டா மேக்ஸ் டெல்டாவோ நான் பார்க்கவே இல்லை. ஓகேங்களா? ஓகே ஃபைன். நெக்ஸ்ட், இப்போ ப்ரைஸ் வந்து எங்கே ஓப்பன் ஆச்சு? இங்கே ஓப்பன் ஆகிருக்கு. மேலே போக முடியல, ரிஜெக்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் கீழே போக முடியல, இங்கே ரிஜெக்ட் ஆகிருக்கு. இதுதான் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ். ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸோடைய அப்சர்வேஷன் நீங்கள் டீட்டெயில்டாக பாருங்கள். இங்கே ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸோடைய அப்சர்வேஷன் நீங்கள் டீட்டெயில்டாக பார்க்கும்போது என்ன பண்ணியிருக்காங்க? பையர்ஸ் வந்திருக்காங்க, ஆனால் ப்ரைஸ் போகல. அப்போ இந்த இடத்துல என்ன ஆக்ட் ஆகுது? லிமிட் செல் ஆக்டிவேட் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட், எந்த இடத்துல மேஜரான வால்யூம் வந்திருக்காங்க? இந்த இடத்துல மேஜரான வால்யூம் வந்திருக்காங்க. ஃபைன், லெவலு கிடைக்குது. எதோட ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸில் லெவல் கிடைக்குது. ஸோ இதுதான் எதோடைய லெவல்? ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய அந்த வால்யூம் ப்ரொஃபைலோடைய பிஓசி லெவல். ஓகே ஃபைன். ஓகே, இப்போது இந்த இடத்துக்கு மேலே எனக்கு என்ன வேணும்? அக்ரெசிவ் பையர் வேணும். இந்த லெவலுக்கு கீழே அக்ரெசிவ் செல்லர் வேணும். அப்போ அக்ரெசிவ் செல்லர்னா என்னது? இம்பேலன்ஸ் கிரியேட் ஆகணும், அதுக்கப்புறம் அது ஸ்டாக்டு இம்பேலன்ஸாக எனக்கு கன்வெர்ட் ஆகணும். பர்ஃபெக்டா? ஓகே ஃபைன். இப்போது இந்த கேண்டிலோடைய பிஓசி இது, இந்த கேண்டிலோடைய பிஓசி இது, இந்த கேண்டிலோடைய பிஓசி இது. அப்போ இதெல்லாம் பக்கமாக தானேங்க இருக்குது. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ண? மேஜர் பார்ட்டிசிபென்ட்ஸ் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸில் வந்திருக்காங்க. கனெக்ட் ஆகுதுங்களா? அப்போது இந்த இடம் நமக்கு என்னவா ஆக்ட் ஆகணும்? எய்தர் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகணும், இல்லை ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகணும். என்னவா ஆக்ட் ஆகிருக்கு? ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுது. கிளாரிட்டி கிடைக்குதா? ஃபைன். நெக்ஸ்ட், இப்போ இங்கேருந்து பிஓசி உங்களுக்கு என்ன ஆகுது? உங்களுக்கு அப்படியே கீழே வருது. நல்லா கவனம், கீழே வருதுங்களா? ஓகே, இப்போ இந்த இடத்துக்கு அப்புறமா நமக்கு ப்ரைஸ் கீழே போகலை அப்படின்னா எஸ்எல் பாயிண்ட் எதுங்க? எஸ்எல் பாயிண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கா? ஓகே, அலோவ் பண்ணுங்கள், மார்க்கெட் அலோவ் பண்ணுங்கள். எந்த இடத்துல மேஜரான வால்யூம் வருது? மேஜரான வால்யூம் வருது. இந்த மேஜரான வால்யூமுக்கு மேலே யார் வரா? ஸ்டாக்டு இம்பேலன்ஸ் பை வருது. அப்போ நமக்கு அடுத்தது என்னங்க நடக்கணும்? ஸ்டாக்டு இம்பேலன்ஸுக்கு மேலே ஓப்பன் ஆகணும். ஆனால் இங்கே நல்லா கவனிச்சிங்க, இந்த ப்ரொஃபைலில் ஸ்டாக்டு இம்பேலன்ஸ் இங்கே வருது. ஸ்டாக்டு இம்பேலன்ஸ் யார்? பையர். ஏப்பா பையர் ஸ்ட்ராங்காக உள்ளே வந்தனா மார்க்கெட் மேலே தானேப்பா க்ளோஸ் ஆகணும். ஏன் மேலே க்ளோஸ் ஆகலை? யோசிச்சிங்களா? எங்கே வந்து க்ளோஸ் ஆகிருக்கீங்க? வந்து க்ளோஸ். அப்போ அது யார்? பையர் இல்லை, லிமிட் செல் அங்கே ஆக்டிவேட் ஆகுது. அப்போது ஏற்கனவே இந்த இடத்துல நீங்கள் ஒரு பஞ்சாயத்தை மார்க் பண்ணி வச்சுருக்கீங்க. இப்போ அடுத்ததான் இங்கே என்ன? அது லிமிட் செல். எல்லோரும் க்ரீன் கலர் பார்த்தோன்னு ஓடுவீங்க, ஆனால் அது லிமிட் செல். அது இதுக்கப்புறம் ப்ரைஸ் போகல. நெக்ஸ்ட்டு கேண்டிலோட இது ரிஜெக்ட். சிம்பிள். அப்போது ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகுதுன்றதை நீங்கள் இங்கேயே கண்டுபிடிச்சிட்டிங்க. இங்கேயே நீங்கள் ஸ்ட்ராட்டஜியை டிப்ளாய் பண்ணிவிட்டு ஹோல்டு மட்டும், எட்ஜிங்கோட ஹோல்டு மட்டும் பண்ணிவிட்டு வேடிக்கை மட்டும் பார்த்தா போதும். இது கவனிச்சிட்டே இருந்தால் மட்டும் போதும். உங்களுக்கு அதுக்கான வேலை நடக்குது. அப்படி உங்களுக்கு ஆப்போசிட்டாக ரியாக்ட் ஆகுதுன்னா எது? எஸ்எல் பாயிண்ட் கரெக்டாக வச்சுட்டு உக்காந்துருக்கீங்களே. அப்போ 17th அன்றைக்கி ரிஜெக்ஷன் உங்களால் கவனிக்க முடியுதுங்களா? 17th அன்றைக்கி மார்க்கெட் ரிஜெக்ஷன் ஆச்சுன்னு சொல்லிட்டு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும்னு சொல்லியிருந்தோம்? 18th அந்த ட்ரெண்டு. ஓகேவா? ஸோ 18th ட்ரெண்டுக்கு போயிடலாம். ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஆர்டர் ஃப்ளோ பற்றியான ஒரு அவேர்னஸ்க்கு
உங்களுக்கு வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ கடைசி ஃப்ரைடே 18th ஃப்ரைடே அன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆன இடத்துக்கு வருவோம். ஓகே, ஃபஸ்ட்டு கான்டெக்ஸ்ட் பண்ணோம்ல. இப்போ கான்டெக்ஸ்ட் பிரகாரம் லெவல் கான்டெக்ஸ்ட் பிரகாரம் லெவல் நோட் பண்ணுறேன் பாருங்கள். ப்ரீவியஸ் டே உடைய லோ, ஓகேங்களா. அதுக்கப்புறம் கான்டெக்ஸ்ட் பிரகாரம் நமக்கு எங்கே அடுத்த லெவல் இந்த இடம், ஓகேங்களா. அதுக்கப்புறம் இதுக்கு கீழே கான்டெக்ஸ்ட் எங்கே வருது அடுத்தது இந்த லோ, அதுக்கு அடுத்தது பிஓசி பாயிண்ட், அதுக்கு அடுத்தது இந்த லோ, ஓகேங்களா. இப்போ இத்தனை பாயிண்ட்டு உங்களுக்கு இங்கே வந்து மார்க்கெட்டில் உங்களுக்கு அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து ப்ரைஸ் மூவ் ஆகிருக்கு. ஏ பீரியட், பி பீரியட், சி பீரியட். உங்களுக்கு என்ன பயம், இந்த இடத்துலலாம் ஆர்டர் ஃப்ளோவை எப்படி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறதுன்னு பயம். ஓகே, பார்த்துருவோமா. இதெல்லாம் வந்து இப்போ நான் ஷேர் பண்ணுற விஷயம்லாம் வந்து லேசான விஷயம் இல்லைங்க. பட் எனக்கு அவர் பேசுகிறது ரொம்ப மனசை ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. ஒருத்தர் வந்து கால் பண்ணி நான் இதை பார்த்தேங்க, அதை பார்த்தேங்க, இதெல்லாம் பார்த்தேங்க, ஆனால் ஒர்க் ஆகலைங்க. நான் கேட்டேன் உங்கள் ட்ரைனர்கிட்டே நீங்கள் போய் பேசுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அவ்வளோதான் நம்மளால சொல்ல முடியும். ஸோ எது படித்தாலும் அந்த தேவைக்குன்னு படிக்கிறத விட டீட்டெயில்டாக படிங்க. ஏதோ தேவைக்கு அந்த நேரத்தில் அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகிருக்கும், அதை நீங்கள் படிச்சிருப்பீங்க, இல்லைன்னு சொல்ல, இன்க்ளூடிங் மீ. ஆனால் நம்ம ஒரு இடத்துல சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா தொடர்ந்து கண்டினியூஸ் லேர்னிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது தான் நம்ம சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே நான் கண்டினியூஸ் லேர்னிங்காக ஃபிக்ஸ் பண்ணியிருப்பேன். ஓகே ஃபைன். இப்போ இந்த லைன்ஸ் எல்லாம் அப்படியே லைன் கிட்டலாம் வந்து அப்படியே கவனிச்சுட்டே வந்தீங்க. இது வந்து என்னது, ஃபஸ்ட்டு 5 minutes, ஃபஸ்ட்டு 5 minutesோடைய ஃப்ளோ, ஓகேங்களா. நல்லா வேணும். ஃபஸ்ட்டு 5 minutesோட ஃப்ளோவை நீங்கள் ஃபஸ்ட்டு 5 minutes யாரும் ட்ரேட் பண்ண மாட்டிங்களா, அப்படி தானே கவனிப்பீங்க. இதான் ஒன்று அங்கே மார்க் பண்ணால் இது பெருசாக வந்துடும். ஓகே, ஸோ ஓகே இப்போ நமக்கு லைன் மட்டும் கிடச்சிச்சுல. அப்போ இதை இந்த சர்க்கிளெலாம் டீல் பண்ணிடுறேன். ஓகே ஓகே இப்போ இந்த லைனில் தான் நமக்கு கான்டெக்ஸ்ட் லைன்ஸ். ஓகே ஃபைன். ஃபஸ்ட்டு 5 minutesஸை டீட்டெயில்டாக அப்சர்வ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 5 minutesஸை டீட்டெயில்டாக அப்சர்வ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 5 minutesல என்ன இருக்குது, இந்த இடத்துல உங்களுக்கு பையிங் இம்பேலன்ஸ் இருக்குது. அப்போ இந்த பையிங் இம்பேலன்ஸு பர்ஃபெக்ட்னா மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கோம், மேலே க்ளோஸ் வச்சுருக்கணும். இல்லை, அப்போ இந்த பையிங் பில் பேலன்ஸு வேலிட் கிடையாது. அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது, லிமிட்டு செல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் இந்த இடத்துல செல்லிங் இம்பேலன்ஸ் வந்துருக்கு. அப்போ செல்லிங் பேலன்ஸாக மார்க்கெட் கீழே க்ளோஸ் ஆகணும். எஸ், க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போ இது என்ன ஆக்ட் ஆகும், கட்டாயம் சப்ளையாக ஆக்ட் ஆகும். நெக்ஸ்ட் இந்த இடத்துல எங்கே மேஜர் வால்யூம் வந்திருக்கு, நெக்ஸ்ட் இந்த இடத்துல மேஜர் வால்யூம் இருக்குது. கரெக்ட் பண்ணுச்சுன்னா அப்போ இப்போ இந்த ஃபஸ்ட்டு 5 minutesல லெவல்ஸ் உங்களுக்கு மார்க் பண்ணிட்டீங்களா. ஓகே, நெக்ஸ்ட் மார்க்கெட் கீழே உங்களுக்கு ஹெவி வால்யூம் வந்திருக்கு, ஆனால் மார்க்கெட் ஃபர்தராக க்ளோஸ் ஆகலை. அப்போ இந்த இடத்துல யார் உள்ளே வந்திருக்காங்க, லிமிட் பையும் உள்ளே வராங்க, ஓகேங்களா. அப்போது இங்கே லிமிட் பை அடுத்த கேண்டிலில் கண்டினியூ பண்ணுறாங்கன்னா என்ன பண்ணணும், இந்த இம்பேலன்ஸை அவங்க பிரேக் பண்ணணும். லாஜிக்கா கரெக்ட் பண்ண முடியுங்களா. அப்போ இதை ஃபஸ்ட்டு நீங்கள் மார்க் பண்ணணும். இதை நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் மார்க் பண்ண பிறகு அதுக்கு அடுத்த கேண்டிலை வாட்ச் பண்ணணும். அடுத்த கேண்டில் ரிஜெக்ட் ஆகுதான்னு பார்க்கணும். ரிஜெக்ட் ஆகுது, அப்போது இங்கே மார்க்கெட் ப்ரொஃபைலில் உங்களுக்கு என்னது, ஓப்பன் ட்ரைவ் ஒர்க் ஆகுது. இங்கே ஃபஸ்ட்டு 5 minutesக்கு அப்புறம் ரிஜெக்ட் ஆகுதுன்னு போது உங்களுக்கு எது ஆக்டிவேட் ஆச்சு, ஓப்பன் ட்ரைவ் அங்கே ஆக்டிவேட் ஆச்சு. ஒரே வேலை ஸ்ட்ராட்டஜி போட்டு ப்ராப்பராக ஹெட்ஜ் பண்ணி நீங்கள் மார்க்கெட்டை ஃபாலோ பண்ண வேண்டிய வேலை தான் உங்கள் வேலை. புரிஞ்சிச்சிங்களா ஆரம்பத்தில். அடுத்தது ஃபாலோ அப் சொல்கிறேன். இப்போ ஃபாலோ அப் நீங்கள் பண்ணிகிட்டே வரும்போது என்னென்னலாம் நீங்கள் வந்து பார்க்குறீங்க, அடுத்த கேண்டில், நெக்ஸ்ட்டு கேண்டிலில் இங்கே இம்பேலன்ஸ் உங்களுக்கு ஃபார்ம் ஆகுது. அப்போ இம்பேலன்ஸ் ஃபார்ம் ஆனால் மார்க்கெட் எனக்கு கீழே க்ளோஸ் ஆனால் கீழே அப்போ இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக பையர்ஸ் உள்ளே வராங்க, டாமினேட் பண்ணுறாங்க. ஓகே, ஆனால் போக முடியல, மேலே க்ளோஸ் வைக்கல, அடுத்த கேண்டில் கீழே தான் வராங்க. அப்போது டெய்லில் யார் வரா, வால்யூம் வராங்க. அப்போ டெய்லுக்கு கீழே க்ளோஸும், தட் மீன் அது வந்து அப்பர் வீக்காக மாறணும். ஆனால் இங்கே லோயர் வீக்கில் வால்யூமாக இருக்கும்போது ஸ்டில் வந்து பையர் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அப்போ பையர் இங்கே ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னா இந்த இம்பேலன்ஸ் மேலே அவங்க கன்ஃபார்ம் ஆகணும். இம்பேலன்ஸ் மேலே கன்ஃபார்ம் பண்ண முடியல. அப்போ அடுத்தது இந்த கேண்டில்லையும் இம்பேலன்ஸ் மேலே ஸ்ட்ராங்காக இல்லை, ரிஜெக்ட் ஆகி தான் வருது. இந்த இடத்துல வந்து பிஓசி இங்கே வால்யூம் வந்தாலும் க்ளோஸ் எங்கே வராங்க, கீழே தானே வராங்க. அப்போ என்ன ஆகுது,
இந்த ஏற்கனவே நீங்கள் மார்க் பண்ண எல்லா இடமும் உங்களுக்கு என்ன ஆக்ட் ஆகிட்டே இருக்கு, சப்ளை ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. புரிஞ்சுக்கலாம். அப்போ ஏற்கனவே நீங்கள் இனிஷியேட் பண்ண அந்த ஸ்ட்ராட்டஜி ஆக்டிவாக இருக்குது. அடுத்தது என்ன வேணும், எங்கே குரூப்பாக வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். சரி, நீங்கள் டீட்டெயில்டாகவே அது சிம்பிளாக பார்த்தாலே போதுங்க. ரொம்பலாம் பதட்டத்தோட தான் மார்க்கெட்டை பார்க்கணும் அவசியம். ஆனால் கொஞ்சம் அப்சர்வேஷன் ரொம்ப முக்கியம். இந்த பிஓசி ஆக்ட் ஆகிடுச்சிங்களா, நெக்ஸ்ட் இந்த இம்பேலன்ஸ் கீழே அகெயின் ஸ்டாக்கட் இம்பேலன்ஸ் கிரியேட் பண்ணி வந்துட்டாங்களா, அப்போ இந்த ஜோன்லேருந்து ப்ரைஸ் என்ன பண்ணிட்டாங்க, கீழே இறங்கிட்டாங்களா, அப்போ திரும்ப இந்த ஜோனுக்கு மேலே தான் என்னது உங்களுக்கு பையர்ஸ் வரணுன்றது சிம்பிள் லாஜிக். நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன்லேயே படிச்சுப்பீங்க. அதே இங்கே ஆர்டர் ஃப்ளோவில் விசிபிளாக பார்க்குறீங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், கண்டினியூட்டி நடக்குதா, ஓகே. இப்போ இங்கே பாருங்கள், இங்கே இம்பேலன்ஸ் வந்திருக்கு, இங்கே இம்பேலன்ஸ் வந்திருக்கு, ஆனால் கீழே க்ளோஸ் ஆகிக்கல. அப்போ இங்கே யார் வந்திருக்கா, லிமிட் பை உள்ளே வராங்க. அப்போ இங்கே லிமிட் பை ஸ்ட்ராங்காக தான் என்ன பண்ணுவோம், ப்ரீவியஸாக இருக்க பிஓசிக்கு மேலே கன்ஃபார்ம் பண்ணலையே. அப்போ இங்கே வந்து பையர் வால்யூம் அதிகமாக இருக்காங்க, ஆனால் மார்க்கெட் கீழே வந்து க்ளோஸ் ஆகுது. அப்போ இங்கே யார் வரா, இது லிமிட் செல்லு பாருங்கள், லிமிட் செல்லுக்கான பாயிண்ட்டு, லிமிட் பைக்கான பாயிண்ட்டு மார்க் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இம்பேலன்ஸ் இங்கே ஃபார்ம் ஆகுது, இம்பேலன்ஸ் கீழே பிஓசி வருதா, எஸ் வருது. அப்போது அடுத்த புஷ் நடந்துச்சு. அப்போ எத்தனை பாருங்கள், சிம்பிளாக நீங்கள் கவனித்தாலே உங்களால் மார்க்கெட்டை ஃபாலோ பண்ண முடியும். ஆனால் இது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது, ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா. அப்போது மார்க்கெட் ஏற்கனவே கான்டெக்ஸ்ட் பிரகாரம் இது என்னது, ஓப்பன் ட்ரைவு வேலிடேட் பண்ணி இனிஷியேட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததாக இருக்கிறது இந்த இடத்துல இன்னொரு கன்ஃபர்மேஷன், இனிஷியேட் ஃபாலோ அப் நடக்குது. இப்போ அடுத்ததாக இருக்கிற கன்ஃபர்மேஷன் ஃபாலோ அப் ஆகுது. இப்போ நான் இங்கே எதுவுமே பார்க்கலங்க, மின் டெல்டா மேக்ஸ் டேட்டாலாம் பார்க்கலங்க. ஒன்லி ஆக்ஷன் ப்ராசஸ் அண்ட் ஆர்டர் ஃப்ளோவோட ஃபவுண்டேஷன் மட்டும் தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். புரியுதுங்களா. நெக்ஸ்ட் இங்கேருந்து ப்ரைஸ் கீழே வந்துச்சு, அவ்வளோதான். அப்படியே பாருங்கள், அதே மாதிரி பார்த்துட்டே வாங்க, கிளியராக ஆக்ட் ஆகுதா. நெக்ஸ்ட் இம்பேலன்ஸு, அதுக்கப்புறம் கீழே க்ளோஸ். எந்த இடத்துல உங்களுக்கு ரிவர்சல் ஃபிக்ஸ் ஆகுது மட்டும் பாருங்கள். அப்போ இந்த இம்பேலன்ஸ் ஃபுல்லாக அப்படியே உங்களுக்கு வந்து கண்டினியூவாகவே இருக்குது. வாங்க, அந்த இம்பேலன்ஸ் பிரேக் ஆனால் தான் நமக்கு வேலையே. பிரேக் ஆச்சா இல்லை. அப்போ 18th மார்க்கெட் கீழே வந்தது உங்களால் புரிஞ்சிக்க முடியுதுங்களா. ஸோ இந்த மாதிரி முதல்ல நீங்கள் வந்து உங்களை ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களால் என்ன பண்ணுங்க, பர்ஃபெக்டாக உங்களால் வர முடியும். ஹோப் இது வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணிப்பீங்க. எனக்கு ஆர்டர் ஃப்ளோ இன்ட்ரெஸ்ட்டாக டீட்டெயில்டாக கோர்ஸாக வேணும் அப்படின்றவங்க என்ன பண்ணோம், இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற அந்த ஃபார்மை கரெக்டாக ஃபில்அப் பண்ணி நீங்கள் சொல்லுங்கள். இதில் எவ்வளோ பேர் ரெக்வஸ்ட் கொடுக்குறீங்க அதுக்கெல்லாம் பார்த்து எனக்கு இப்போதைக்கு மேஜராக மார்க்கெட் ப்ரொஃபைலுக்கு வந்த ரெக்வஸ்ட்டுக்காக நம்ம என்ன பண்ணிட்டேன், இன்டென்சிவ் ப்ரோக்ராமு டீட்டெயில்டாக கொடுத்துறேன். அப்போ அந்த இன்டென்சிவ் ப்ரோக்ராம் டீட்டெயில்டுன்றது வெல் டீட்டெயில்டாக இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் யார்கிட்டே போய் மார்க்கெட் ப்ரொஃபைலில் டவுட்டே கேட்க மாட்டீங்க. ஓகேங்களா. அந்த மாதிரி உங்களுக்கு டவுட் வந்தது அப்படின்னா தாராளமாக எங்ககிட்ட நீங்கள் என்கொயரி பண்ணி பேசலாம். அதுக்கான அஷூரன்ஸ் நான் இதில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. அகெயின் இது வந்து ஒரு கண்டினியூஸ் லேர்னிங். அந்த மாதிரி அந்த கான்செப்டே இது பாருங்கள். அப்போ அதே கான்செப்டில் இங்கே ஆர்டர் ஃப்ளோவே நான் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன், பேஸ்ட் ஆன் வேரியஸ் கால்ஸ். ஆனால் அதுக்கு அப்படியெல்லாம் நம்ம முடிவு பண்ண முடியாது. ப்ராப்பராக எனக்கு வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கலாக இன்ஃபர்மேஷன் வரணும். அதை நான் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு அழகாக இந்த இடத்துல ஆர்டர் ஃப்ளோவே நான் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன்னா அப்போ மார்க்கெட் ப்ரொஃபைல் ஆர்டர் ஃப்ளோ உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிடும். இதுக்கப்புறம் நீங்கள் போய் வெளியில் போய் எங்கேயும் தேடி போய் படிக்க தேவையில்ல. பர்ஃபெக்ட் ஒரு விஷயத்தை எடுத்தாச்சு, பர்ஃபெக்டாக முடிச்சாச்சு அப்படின்றது வரும். அதுக்கப்புறம் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அப்போது அகெயின் நான் என்ன அஷூரன்ஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மென்டார்ஷிப்புக்கு வர இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்கன்னா இந்த காஸ்ட்டை அப்படியே இந்த காஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணுவோம், டிடெக்ட் பண்ணுவோம். டிடெக்ட் பண்ணிவிட்டு தான் நம்ம மென்டார்ஷிப்பே எடுத்துக்குவோம். ஓகேங்களா. அதே மாதிரி ஆர்டர் ஃப்ளோ படிக்க போகிறாங்க வரப்போகிற பீரியடில் அப்படின்னா அதுவும் அதுக்கப்புறம் ஃபர்தராக நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, மென்டார்ஷிப் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அந்த காஸ்ட்டை நாங்கள் டிடெக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு புரியும் ஏன் இந்த மென்டார்ஷிப் கோர்ஸ் வந்து நான் வந்து 25+ GSTயில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன்றது. ஏன்னா அவ்வளோ டீட்டெயில்டாக வந்து நம்ம இதை பண்ணியிருக்கோம். மார்க்கெட் ப்ரொஃபைலும் உங்களுக்கு இருக்கிறது இன்டென்சிவ் ப்ரோக்ராம் இன் தமிழ், ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது இதில் என்ன இருக்குது, உள்ளே இருக்குல்ல ஆர்டர் ஃப்ளோவும் இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுலே தெரியும். இன்னும் எவ்வளோ டீட்டெயில்டாக ஆர்டர் ஃப்ளோவில் நிறைய படிக்க வேண்டியது இருக்குதுன்னு சொல்லிட்டு, அப்போ அதுவும் ஒரு டீட்டெயில்டு சப்ஜெக்ட். ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட். இன்றைக்கி டேட்டுக்கு தமிழில் டீட்டெயில்டாக ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்லி கொடுத்து ஹியூஜ் கேபிட்டலி மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு அந்த கான்ஃபிடென்ஸை கொண்டு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டு வித் ஃப்ளெக்சிபிளாக உங்களால் ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ண முடியும்
அப்படின்றத லேர்ன் பண்ணணும்னா உங்களுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கும், நீங்கள் எங்கெங்கெல்லாம் போய் லேர்ன் பண்ணணுன்றதை ஜஸ்ட் ஒரு பேசிக்காக நீங்கள் செக் பண்ணாலே உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? அப்போது அதனால தான் நம்ம இங்கே பர்ஃபெக்டாக இதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம வேலையை மட்டும் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். பெருசாக ஒன்றும் யாருக்கும் நம்ம இது பண்ணுறதில்ல. ஓகேங்களா? ஸோ ஹோப் யூ என்ஜாய்டு திஸ் வீக் செஷன். இது ரொம்ப டீட்டெயில்டாகவே இருக்கும். இதை தொடர்ச்சியாக பார்க்கணும்னு சொல்ல டைம் இருக்கும்போது இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு இதோடைய அவேர்னஸ் நல்லாவே புரியும். அப்போ இதெல்லாம் நீங்கள் வரும்பொழுது உங்களால் என்ன பண்ண இந்த ஓப்பன் ட்ரைவ், ஓப்பன் டெஸ்ட் ட்ரைவ் இதெல்லாம் நல்லா புரிஞ்சு உங்களால் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்போ எப்போ நீங்கள் இப்போ ட்ரேடில் இருக்கணும், இருக்கக்கூடாது. நிறைய வாட்டி ஓப்பன் ட்ரைவ், ஓப்பன் டெஸ்ட் ட்ரைவில் நம்ம நம்பி ட்ரேட் எடுத்த பிறகு மார்க்கெட்டில் சென்டிமெண்ட் சேஞ்ச் ஆகும். ஆனால் ப்ராப்பராக ஹெட்ஜிங்கோடு நீங்கள் போகலன்னா என்ன ஆகும்? மினிமம் லாஸ் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதெல்லாமே ஒரு காம்பினேஷன். மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங், மார்க்கெட்டோடைய அந்த ஆர்டர் எக்ஸிக்யூஷன், ஆர்டர் ஃப்ளோன்றது ஆர்டர் எக்ஸிக்யூஷனை பற்றியான டீட்டெயில்டு அந்த மெக்கானிசம். ஆர்டர் ஃப்ளோவில் படிக்கக்கூடிய என்னது ஆர்டர் எக்ஸிக்யூஷனுக்கான அந்த மெக்கானிசத்தை நீங்கள் புரிஞ்சிக்கணும். அதுக்கப்புறமா அந்தந்த மார்க்கெட்டுக்கு உண்டான அந்த ட்ரேடிங் செட்டப் ஆப்ஷனில் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு ட்ரேடிங் செட்டப்பை நீங்கள் என்ன பண்ணணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் ஒரு ட்ரேடருக்கு முக்கியமான விஷயங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வில் see you on next session. Have a nice week. Bye.